அனைவருக்கும் மாலை வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பின்ன சாமிநாதன் சார் லைன்ல வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட ட்ரையல் நடுவுல இந்த ஏபிபி கிளாஸ் இன்டர்வியூ கிளாஸஸ்க்கு முக்கியமான டாபிக்ல லெக்சர் கொடுங்கன்னு கேட்டிருந்தோம். ஸோ இப்போ அதனால இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமா சில விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் தம்பி, அதை நம்ம ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இம்மிடியட்டா இந்த கிளாஸை நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டோம். ஸோ இன்னமும் டிஜே ஏபிபி ஜட்ஜு மூணுமே வர மாதிரி இருக்கு. ஸோ அதில் ஏபிபி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ டிஜே கிளாஸஸும் அடுத்து உங்களுக்கு டிஜே நோட்டிஃபிகேஷனும் வர மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம லோக்கல் சைடில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க அண்ணன் எப்போதுமே துணை இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு ஒத்துழைப்போட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீ வெளியில உட்காரு, நீ வெளில உட்காரணும். சுரேஷ் ஸ்டார்ட் பண்ணலாமா? சுரேஷ் அண்ணே ஆரம்பிச்சிடலாங்கண்ணே. அன்பு எளிமைய சுகுணா லா அகாடமியோட உட்காருங்க. சுகுணா லா அகாடமி நிக்கிறீங்க, உட்காருங்க. சுகுணா லா அகாடமியுடைய மாணாக்கர்களே, வழக்கறிஞர்களே, நீதிபதிகளே, சட்டக்கல்லூரி மாணவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாலை மயங்குகிற இந்த நேரத்தில் என்னுடைய இனிமையான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் காணொளி வாயிலாக வகுப்பு எடுப்பதில் நீண்ட இடைவெளி விட்டுவிட்டேன். என்னுடைய பணி சுமையின் காரணமாகவும் நிறைய விசாரணை வழக்குகளில் தோன்றிக் கொண்டிருப்பதாலும் நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டேன். என்னுடைய நண்பர் உங்களை எப்படி வழி நடத்துகிறாரோ அதை போல என்னையும் கடந்த 10 ஆண்டுகளாக எனக்கு இளையவராக இருந்தாலும் சட்டத்தில் பேராசிரியராகவும் விரைவில் டாக்டர் பட்டம் பெற இருக்கக்கூடிய என்னுடைய நண்பன் சுரேஷ் அவர்கள் கடந்த 10-12 ஆண்டுகளுக்கு மேலாக என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் இப்படித்தான் வகுப்பு நடத்த வேண்டும், இப்படித்தான் வகுப்பை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு அருமையான நல் ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர். நான் ஜுடிஷியல் அகாடமியில வகுப்பு நடத்தினாலும் சரி, தமிழகத்தில் இருக்கிற எந்த வழக்கறிஞர் சங்கங்களில் வழக்கு நடத்தினாலும் சரி, என்னுடைய நண்பர் சுரேஷ் இல்லாமல் அங்கே சென்றதில்லை. நான் சென்றாலே சுரேஷ் அங்கு இருப்பார் என்று எல்லோருக்கும் அர்த்தம். அந்த வகையில் என்னுடைய நீண்ட நெடிய நண்பராக, இன்னும் சொல்ல போனால் கடந்த 12 ஆண்டுகளிலே எப்படி லால ஒரு டைம் சொல்லுவாங்களோ, சம்பவமே சான்று போரும் என்பது போல செயலே சொல்லும் என்கிற அளவிற்கு தன்னுடைய செயலால், அதுவும் உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு வகுப்பு நடத்துவது என்பது உங்களில் பல பேரை நீதிபதிகளாக, அரசு வழக்கறிஞர்களாக, நம் மாநிலத்தில் மட்டுமின்றி கேரளாவிலும் மாவட்ட நீதிபதிகளாக ஒருவர் தன்னுடைய உழைப்பின் காரணமாக பெற்றுத் தருகிறார் என்றால், முதலில் நாம் சுரேஷுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை, யாரையும் கோபிக்காத மனப்பான்மை, எல்லோருடைய குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தைகளைப் போல, தன்னுடைய சகோதரிகளைப் போல, தன்னுடைய மகள்களைப் போல எண்ணி வெறும் வகுப்பு மட்டும் நடத்தாமல் ஆகச்சிறந்த வல்லுநர்களை வைத்து அனைத்து
பிரிவுகளிலும் வகுப்பெடுக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் பரீட்சைக்கு செல்வதிலிருந்து பரீட்சை முடித்துவிட்டு உங்களை ஊருக்கு அனுப்புகிற வரை அவர் படுகிற பாடு இருக்கிறதே, அதை நான் எண்ணி வியந்த நேரங்கள் உண்டு. என்னுடைய நண்பர்களுடன் அதை நாங்கள் சிலாகித்து பேசிக் கொண்டிருப்பது உண்டு. அந்த வகையில் என்னுடைய நண்பனுக்கு நான் சென்ற வாரம் கூட அவர் என்னை ஏபிபியோட மார்க் என்ட்ரி 26 பேர் நம்முடைய அகாடமியில் பாஸ் இருக்கிறார்கள், நீங்கள் சென்னையில் மார்க் என்ட்ரி வர வேண்டும் என போஸ்டர் எல்லாம் போட்டு விட்டார். நான் கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடியவன். எந்த நேரத்தில் இந்த மழைக்காலங்களில் அதுவும் தீபாவளி வந்ததுன்னு டிசம்பர் இருந்து புயல் வரும் என்று தெரியாது. மழையால் சூழ்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய டெல்டா மாவட்டத்திலிருந்து அந்த நேரத்தில் எனக்கு சற்று உடல்நிலை சரியில்லாத நான் வர இயலவில்லை, போட்ட டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு வர இயலவில்லைன்னு ரொம்ப மெத்த வருத்தத்தோடு நான் சுரேசனம் கேட்டுக்கொண்டேன். அதை நிவர்த்தி செய்கிற வகையில தான் இந்த வகுப்பு என்பதை நான் சுரேஷுக்கு முதலில் இந்த உண்மையை பகிர்ந்து கொள்கிறேன். வகுப்பு துவங்குவதற்கு முன்னால் ஆங்கிலம் என்பது அறிவு மொழி, தமிழ் என்பது புரிந்து கொள்கிற மொழி. நான் பல இடங்களில் சொல்வது உண்டு, நாம் ரசித்து படிக்கிற மொழி. அந்த மொழியில் என்னுடைய வகுப்பை உங்களுக்கு துவங்குகிறேன். உங்களுக்கு துவங்குவதற்கு முன்னால் நான் இந்த தலைப்பை தேர்வு செய்வதற்கும் ஒரு சில காரணங்கள் உண்டு. நாங்கள் வகுப்பை தேர்வு செய்யும் போது ஒரு தீர்ப்பை வைத்து ஒரு வகுப்பு நடத்துவோம், ஒரு பிரிவை வைத்து ஒரு வகுப்பு நடத்துவோம், ஒரு சட்டத்தை வைத்தும் ஒரு வகுப்பு நடத்துவோம். எந்த வகையில் வகுப்பு நடத்துவதென்றாலும் அதற்கு எங்களை தயார் செய்து கொண்டு அந்த வகுப்பில் உங்களை போன்ற ஆகச் சிறந்த சட்டத்தில் திறமை வாய்ந்த உங்களை எல்லாம் எப்படி சந்திப்பது என நாங்களும் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டு உங்கள் முன்னால் வந்து அமர்வது உண்டு. அந்த வகையில் இன்றைய தினத்தினுடைய வகுப்புக்கான தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்தது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இன்னும் சொல்லப்போனால் 1973 கோடியில் 173 கிளாஸ் 8 173 கிளாஸ் 8 என இருக்கிற 4 வரிகள் இந்த வரிகளுக்குள் ஏறத்தாழ 1.5 மணி நேரத்திற்கு நம்முடைய வகுப்பு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கிளாஸ் 8 உங்களுக்கு படிக்கிறேன். நம்முடைய அகாடமியில் யாராவது இருந்தா அதை நம்முடைய ஸ்கிரீன்ல போட முடிஞ்சா போடுங்க. 2 minutes என்ன? வெரி தேங்க்ஸ் யோகிசன், நீ இருப்பங்கிற நம்பிக்கையோட தான் சொல்றேன் யோகிசன். இந்த போட்றேன் சார். எஸ் சார். 173 கிளாஸ் 8. எஸ் சார். இந்த 1 minute. அப்புறம் பிஎன்எஸ்ல எடுத்து வச்சீங்க 193 சப் கிளாஸ் 9 எடுத்து வச்சீங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் சிஆர்பிசி பிஎன்எஸ் சார். ஃபர்ஸ்ட் சிஆர்பிசி போடுவோம். ஓகே சார். இந்த 1 minute சார். நான் இந்த வகுப்பை தேர்வு செய்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் 2017 ஒன் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 2017 ஒன் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் ஒழுங்காக எடுத்து அடுத்தது பிஎன்எஸ்எஸ் 2017 ஒன் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பக்கம் 403 நான் நிறைய இடங்களில் வகுப்பெடுக்கும் போதெல்லாம் சொல்வது உண்டு. 173 கிளாஸ் 8 கொஞ்சம் விரிவா நிறைய இடங்களில் வகுப்பெடுக்கும் போதெல்லாம் சொல்வது உண்டு. எப்படி என்று சொன்னால் டாக்டர் தேவதாஸ் என நம்மிடம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசராக இருந்தார். அவர் நிறைய தீர்வு முடிவுகளை தந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் குற்றவியல் நீதிமன்றங்களில நாம் அன்றாடம் பயணித்துக் கொண்டிருக்கிற பிரிவுகளில் நிறைய தீர்வு முடிவுகளை தந்திருக்கிறார். அவர் இந்த 173 கிளாஸ் 8க்கு ஒரு தீர்வை தந்தார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் ஒரு தீர்ப்பை சொன்னால் அவருடைய பெயரை சொல்லிவிடலாம். என்னுடைய குருநாதர் நீதியரசர் நாகமுத்து ஐயா அவர்கள் பல தீர்வு முடிவுகளை குற்றவியல்ல எண்ணற்ற தீர்வு முடிவுகளை அடுக்கி சொல்ல போகலாம். அப்படியே வரிசையா கடன்னு சொல்லிக்கொண்டே போகலாம். டாக்டர் தேவதாஸ் ஐயா அவர்களை பொறுத்தவரையில் நாமெல்லாம் அவருடைய
பணி ஓய்வு காலத்தில் சகாயம் ஸ்டேட் என்று ஒரு தீர்ப்பினை தந்து சென்றார். அது நாமெல்லாம் சூரிட்டிஸ் எப்படி கீழமை நீதிமன்றங்களில் தருவதற்கென்றே ஒரு அற்புதமான தீர்ப்பை தந்து சென்றார். அதை போல இந்த தீர்ப்பில் அவர், நான் சொல்கிற தீர்ப்பில் 2017 1 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பக்கம் 403 சாமுவேல் ஜெபக்கனி வெர்சஸ் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தூத்துக்குடி காவல் நிலையம் என்கிற வழக்கில் தூத்துக்குடியில் ஒரு வழக்கு ஒன்று வரும். அந்த வழக்கினுடைய பேர் சாமுவேல் ஜெபக்கனி வெர்சஸ் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். அப்போது ஒரு தீர்ப்பு இருந்தது. 2010 கிரிமினலா ஜெனரல் பக்கம் 2245 ஒரு தீர்ப்பு ஒன்று வெளியாகி இருந்தது. ரிட்டானாக் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்ற ஒரு தீர்ப்பு வெளியாகி இருந்தது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால், புகார்தாரர் விசாரணை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கோர முடியாது, புலன் விசாரணை அதிகாரியை தவிர வேறு யாரும் கோர முடியாது என்கிற ஒரு நிலைப்பாடை ரிட்டா நாயக் வக்கீல் இந்திய உச்ச நீதிமன்றம் எடுத்தது. அது எடுத்த ஆண்டு 2010. இப்ப தூத்துக்குடி நீதிமன்றத்தில் இது போல ஒரு வழக்கு வந்தபோது அங்கிருந்த கூடுதல் அமர்வு நீதிபதி அவர்கள் தன்னிடம் வந்த வழக்கில் ரிட்டா நாயக் வழக்கினுடைய தீர்வு முடிவை தந்து புகார்தாரர் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்க முடியாத தீர்முடிவை சொல்லி அந்த வழக்கை, அந்த மனுவை தள்ளுபடி செய்திருப்பார். மேட்டர் ரெக்கப் டு தி ஆனரபிள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஜஸ்டிஸ் தேவதாஸ் ஐயா முன்னிலையில் வரும். அதற்கு பின்னால் என்று என்ன சொன்னால் 2013ஆம் ஆண்டிலே இந்த பொசிஷன் மாறிவிட்டது. 2013ஆம் ஆண்டில் வினாய் தியாகி வெர்சஸ் இர்ஷாத் அலி என்கிற வழக்கில் இந்திய உச்ச நீதிமன்றம் புகார்தாரரும் புலன் விசாரணை அதிகாரியும் நீதிமன்றமும் தம்மிச்சையாக கூடுதல் விசாரணையை கோரலாம் என பல வழக்குகளை அலசி ஆராய்ந்து தீர்ப்பினை தந்தார்கள். அந்த வழக்கினுடைய தீர்வு பெற்ற முடிவுகளை அறியாமல் 2017ஆம் ஆண்டில் தூத்துக்குடி கூடுதல் அமர்வு நீதிபதி ஒரு தீர்ப்பை தந்ததை சுட்டிக்காட்டி எழுதுகிற போது ஜஸ்டிஸ் தேவதாஸ் ஐயா பின்வருமாறு எழுதுவார். என்ன எழுதுவார் என்று சொன்னால், thus it seems that the learned additional session judge fast track Mahila Court Thuthukudi has not been informed at the latest trend of law as this aspect. Judges and lawyers should update themselves with the latest trend of law. Law is a living organism. It grows every day. It must be dynamic, also pragmatic, and should not be static. Law and judges made law case laws must undergo change in tune with the changing society. Otherwise, it will be a dull subject. The march of law is found to be in எழுதுவார். இந்த தீர்முடிவை படிக்கிற போதெல்லாம் சட்டம் என்பது ஒரு உயிர் வாழினம், ஒவ்வொரு நாளும் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் சட்டத்தினுடைய மாட்சிமையை, சட்டத்தினுடைய நீட்சியை தெரிந்து கொள்ள வேண்டும், தீர்ப்பு மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்ன அந்த வரிகள் என்னை 173 கிளாஸ் 8ல ரொம்ப ஆர்வமிக்கவராக ஆக்கியது. அது மட்டுமல்லாமல் 2013ஆம் ஆண்டில் என்னுடைய மென்டார் SNJ அவர்கள் காட்டுராஜா வெட்டும் பெருமாள் என்கிற வழக்கில் ரெஃபர்டு ட்ரையலில் ஒரு அற்புதமான தீர்ப்பை தந்திருப்பார்கள். 2 பேர் மீது மரண தண்டனைக்கு முடிவாக இருக்கும். அந்த மரண தண்டனை சென்னை உயர் நீதிமன்றத்தால் ரெஃபர்டு ட்ரையலாக வரும். அவ்வாறு ரெஃபர்டு ட்ரையலாக வருகிற போது அந்த 2 பேர் மீது இருக்கிற சூழ்நிலை சான்று சூழ்நிலைகள் நிறைவு பெற்றிருக்கிறதா என்று பார்க்கிற போது சூழ்நிலைகள் அந்த செயின் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சிம்பிளா அந்த 2 எதிரிகள் ஒரு இடத்தில் உட்கார்ந்ததாகும்.
அவர் உட்கார்ந்திருக்கும் போது அவர் கையில் ஆயுதம் இருந்ததா, அந்த ஆயுதத்தில் ரத்தம் இருந்ததாகவும், இது ஏன் ரத்தம் இருக்கிறது என ஒருவர் கேட்டதாகவும், அது நாயை வெட்டி நாய் எங்களை கடிக்க வந்தது பைக்கில் வரும்போது வெட்டி விட்டோம் என்று சொன்னதாகவும் இருக்கும். இது ஒரு சூழ்நிலை. இது மாதிரி ஒரு தொடர்புடுத்த இயலாத சூழ்நிலையில் ஒரு ரெஃபர் ட்ரையல் வரும்போது மிக்க மன வருத்தத்துடன் 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்சில் ஜெயச்சந்திரன் ஐயாவுடன் இணைந்து வழங்கிய தீர்ப்பில் நாகம் ஐயா என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரெஃபர்டு ட்ரையல் என்பது விசாரணையின் தொடர்ச்சியே, அதாவது ஏற்கனவே நடைபெற்ற விசாரணையின் தொடர்ச்சியே. இப்ப ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்பதும் இந்த விசாரணையின் தொடர்ச்சியே, ஏற்கனவே நடைபெற்ற விசாரணையின் தொடர்ச்சி என்று என்ன சொல்றாருன்னா, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கொடுத்து அவங்க இருக்கிற எஸ்பி ஒரு மகேந்திரன் என்கிற ஒரு அதிகாரியை விட்டு விசாரிக்க சொல்லி திருப்பியும் அந்த கேஸில் அவங்க 4 பேர் இறந்த வழக்கில் சரியாக புலன் விசாரணை நிறைவு செய்யாமல் திருப்பி அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ் மட்டும் எமிக்கலுக்கு அனுப்பி திருப்பி சார்ஜ் போடுவாங்க. அதில் சூழ்நிலைகள் சரியில்லைன்னு அந்த 2 பேரையும் விடுதலை பண்ணிடுவார். ஆக இந்த 2 தீர்ப்புகளும் தான் என்னை 173 கிளாஸ் 8ல் ரொம்ப ஒரு நல்லா படிக்கணும், இந்த 173 நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கடந்த 41 ஆண்டு கால வாழ்க்கையில நான் 173 கடந்த 1973 வந்த இந்த கோடை நாங்கள் வரிக்கு வரி விடாமல் படித்திருக்கிறோம். இதை வைத்து நிறைய சம்பாதித்திருக்கிறோம். ஒரே வழக்கில் எனக்கு 173 கிளாஸ் 8ல் ஒரு கிளைண்ட் வந்தார், ஒரு நகைக்கடைக்கார். அவரு வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருந்துச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தப்ப போலீஸ்காரங்க அந்த வீட்டை போய் அடிக்கிறதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்டா பதிவாயிருச்சு. முகமுடி கட்டிக்கிட்டு அருவாளால வெட்டுறது, முகமுடி இல்லாமல் அருவாளால வீட்டை வெட்டுறது, வீட்டுக்கு அதை அடிக்கிறது, இவரை அடிக்க போகும்போது அதையெல்லாம் மறைத்து விட்டு சிம்பிளா ஒரு 3 பேர் மேல சார்ஜ் போட்டாங்க. அவர் எல்லோரிடம் சென்று விட்டு என்னிடம் இறுதியாக வந்தார். நான் அதே நீதிமன்றத்தில் 173 கிளாஸ் 8ல் போட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வாங்கி கொடுத்தேன். அப்ப நான் அவர்கிட்ட கேட்காம அவர் எனக்கு 1 பவுன் தங்க காசை வைத்தார். இப்ப அதனுடைய மதிப்பு 1 லட்சம் என்று நினைக்கிறேன். ஆக ஒவ்வொரு பிரிவுகளையுமே நான் இளம் வழக்கறிஞர்களுக்கு, நீங்க அரசு வக்கீலானாலும் சரி, நீதிபதியானாலும் சரி, நான் எல்லோரும் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், தயவு செய்து விழித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் படித்துக் கொண்டிருங்கள். நான் ஏன் இதை அடிக்கடி என்னுடைய வகுப்புகளில் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், பாஸ் பண்ணா அரசு நீதிபதி, பாஸ் பண்ணா ஜட்ஜி, பாஸ் பண்ணலன்னா நீ நல்ல வக்கீல். அரசாங்க நீதிபதியை விட, அரசாங்க வழக்கறிஞரை விட நல்லா சம்பாதிக்கிறது வக்கீல் தொழில. நல்ல வக்கீலாக இருந்தால் திறம்பட சம்பாதிக்கலாம் என்பதை ஆரம்பத்திலே உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைத்து பிரிவுக்கு உள்ளே போவோம். நீங்க தயவு செய்து இந்த பிரிவை அப்படியே வாசிச்சிருப்பீங்க. Nothing in this section shall be deemed to preclude further investigation in respect of an offence after a report under section 2 has been forwarded to the magistrate, whereupon such investigation the officer in charge of the police station, நல்லா வார்த்தையை கவனிக்கணும், the officer in charge of the police station obtains further evidence, நல்லா obtain further evidence னா கூடுதல் சாட்சியம், either oral or documentary, அது வாய்மொழி சாட்சியமாக இருக்கலாம், ஆவண சாட்சியமாக இருக்கலாம். He shall forward the magistrate a further report or reports regarding such evidence in the form prescribed and the provision of section 2(6) னா 173 உள்ள 2(6) shall ask may be apply in relation to such reports and reports then apply in relation to a report forwarded under section 2. நான் இந்த நேரத்திலே இந்த வகுப்பை கவனித்துக் கொண்டிருக்கிற அரசு குற்றத்துறை வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, வேறு பேர்விலே கேட்டுக்கொண்டிருக்கிற நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, வைக்கிற ஒரே ஒரு கேள்வி, இந்த பிரிவில் எங்கேயாவது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு நீதிபதியிடம் அனுமதி பெற வேண்டும் என்கிற வரிகள் இருக்கிறதா, வார்த்தைகள் இருக்கிறதா? இந்த பிரிவில் எங்கேயாவது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் செய்ய நீதிபதியிடம் அனுமதி பெற வேண்டும் என்கிற வார்த்தை இருக்கிறதா? யாராவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? நான் நிறைய வழக்குகளில் மண்டையை போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறேன். நிறைய தீர்முடிவுகளை அதற்காக எடுத்து வைத்து நிறைய நீதிமன்றங்களில் பேசியிருக்கிறேன். இது ஒரு இம்ப்ளைடா இருக்கிற ஒரு விஷயம். அந்த பிரிவுல யாராவது பாருங்களேன், யாராவது பதில் சொல்ல தயாராக இருந்தால் பதில் சொல்ல தயாராகுங்கள்.
இப்போது நான் 1973 கோட உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இப்போ அண்ட் உங்கள்கிட்ட 2023 இருக்கிற பிஎன்எஸ்எஸ்ல 193 சப் கிளாஸ் 9 193 சப் கிளாஸ் 9 கொஞ்சம் போடுங்க யோககிருஷ்ணன். 193 சப் கிளாஸ் 9. எஸ் சார். 193 sub class 9. நான் 193 sub class 9 போட்டா உங்களுக்கு விடை தெரிஞ்சு போயிடும். சார் நான் ஏற்கனவே யோககிருஷ்ணன் ஒரு கேள்வி கேட்டேன். யோககிருஷ்ணன் நீங்களும் பதில் சொல்லக்கூடாது. யோககிருஷ்ணன் 173 கிளாஸ் 8ல நீதிமன்றத்தில் அனுமதி பெற வேண்டும் வார்த்தைகள் வருகிறதா? பழைய ஓல்டு கோடுல நல்லா கவனிக்கிறேன் என்னுடைய வார்த்தை. பழைய ஓல்டு கோடுல நீதிமன்றத்தில் அனுமதி பெற வேண்டும் என்கிற வார்த்தை வருகிறதா? இல்ல சார். நோ சார். எந்த இடத்துலயும் வரல. ஜட்ஜ்மென்ட் லா சார். அது ரூலிங்ல நான் ரூலிங் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரூலிங் எப்படி வந்துச்சுங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம தயவு செய்து இப்ப நண்பர்களே 2023 இப்ப இப்ப படிக்க போகணும். பிஎன்எஸ்எஸ் அவங்க 9 போடுங்க. 9 கொஞ்சம் தெளிவா காமிங்க தம்பி. 9 கொஞ்சம் தெளிவா காமிங்க. கொஞ்சம் பெருசு பண்ணி காமிங்க. ஒருத்தங்களை அப்படியே படிக்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தங்களை படிக்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தங்களை படிக்க சொல்லுங்க. இல்லாட்டி நீங்க படிங்க யோககிருஷ்ணன். படிங்க. Nothing in this section shall be deemed to preclude further investigation in respect of an offence after the report under subsection 3 has been forwarded to the magistrate, and where upon such investigation the officer in charge of the police station obtain further evidence, oral or documentary, he shall forward to the magistrate a further report or reports regarding such evidence in the form as the state government may by rules provide, and the provisions of subsection 3 to subsection 8 shall as far as may be apply in relation to the such report or reports as they apply in relation to the report forwarded under subsection 3, provided that இப்ப அன்புக்குரிய நண்பர்களே, நம்ம ஏற்கனவே படிச்ச 173 கிளாஸ் 8க்கும் 193 கிளாஸ் 9க்கும் எந்த விதமான சேஞ்சுமே இல்லை. ஒரு வார்த்தை கூட அதில் மாற்றப்படவில்லை. ஒரு வார்த்தை கூட மாற்றப்படவில்லை. இந்த சப் கிளாஸ் 3-7 இது மட்டும் தான் மாறும். சப் கிளாஸ் 3-7 தான் மாறும். பட் இப்ப அடுத்த ஒரு ப்ரொவிஷனல் கிளாஸ் கவனிக்கிறேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைத்தேன். ஏற்கனவே இருந்த 173 கிளாஸ் 8ல ஃபர்தர் விசாரணைக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு நீதிபதியினுடைய அனுமதி பெற வேண்டுமா என்கிறது 173 கிளாஸ் 8ல இல்லைன்னு சொல்லி நம்ம பேசணும். இம்ப்ளைடா இருக்குன்னு சொன்னோம். இது சம்பந்தமான எண்ணற்ற தீர்ப்புகள் இந்தியா முழுக்க இருக்க பல்வேறு உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் பல்வேறு முறை பல நேரங்களில் டிஸ்கஸ் பண்ணேன். இதை சொன்னா ஒரு நாள் அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனுடைய விளைவாய், அதனுடைய பயனாய், தீர்ப்புகளின் தருகிற தாக்கத்தால் 2023 பிஎன்எஸ்ல ஒரு ப்ரொவிஷனல் கிளாஸ் வச்சாங்க. அந்த ப்ரொவிஷனல் கிளாஸ் அப்படியே கொஞ்சம் படிங்க யோககிருஷ்ணன். Okay, sir. In the petition, sir, provided that further investigation during the trial may be conducted with the permission of the court trying the case, and the same shall be completed within a period of 90 days, which may be extended with the permission of the court. தயவு செய்து அவசியம் நீங்க இதில் தெரிஞ்சுக்கணும். 1973 கூடல நீதிபதியிடம் அனுமதி பெற வேண்டும் என்கிற வார்த்தை இல்லை. அது இம்ப்ளைடா இருந்துச்சு. ஆனால் 2023 பிஎன்எஸ்எஸ்ல provided that further investigation during the trial may be permitted with the permission of the court. நீங்க கேட்கலாம், சார் ஏன் சார் இங்க ஷெல்லுன்னு போடல? may be permitted with the permission of the court trying the case அப்படின்னு போட்டு, and the same shall be completed within a period of 90 days. 90 நாளைக்குள்ள அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் முடிக்கணும். சப்போஸ் அப்படி முடிக்கலனா which may extend the permission of the court அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனல் கிளாஸை புகுத்து இருக்கிறார்கள். நீங்க 173 கிளாஸ் 8க்கும் 193 சப் கிளாஸ் 9க்கும்
என்ன வித்தியாசம்னா இந்த ஒரு வித்தியாசத்தை தவிர வேறு எந்த வித்தியாசமும் இல்லை நண்பர்களே. இப்ப அதே நேரத்தில் 2019 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ், 2019 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் ரூல் 26 போடுங்க தம்பி. ரூல் 26 ரூல் 26 26 26 கொஞ்சம் பெருசு பண்ணி போடுங்களேன். கொஞ்சம் பெருசு பண்ணி. 1 minute sir, 1 minute. பெருசு பண்ணி. பாருங்க. காக்னிசன்ஸ் ஆஃப் தி அஃபென்ஸ் நல்லா கவனிக்கணும். Where a police report is filed by the investigating agency in the court, which is empowered to take cognizance of the offence, that no offence appears to have been committed. நல்லா வார்த்தையை கவனிக்கணும். Where a police report is filed by the investigating agency in the court, which is empowered to take cognizance of the offence, that no offence appears to have been committed. அதாவது எந்த குற்றமும் இழைத்ததாக தோன்றவில்லை என்றால், அடுத்தது தி அஃபெண்டர் நாட் நோன், குற்றவாளி யார் என தெரியவில்லை என்றால், அடுத்தது சி நோ அஃபென்ஸ் அப்பியர்ஸ் டு ஹேவ் பீன் கமிட்டட் பை தி பர்சன் ஆர் பை எனி ஆஃப் தி பர்சன்ஸ் நேம்ட் இன் தி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். முதல் தகவல் அறிக்கையில் உள்ள பெயரில் யார் குற்றம் இழைத்தார்கள் என்று ஒருத்தராக இருந்தாலும் சரி பல பேராக இருந்தாலும் சரி அதில் உள்ள பெயர்கள் அதில் தொடர்புபடுத்தவில்லை என்றால், ஒரு எதிரியை தொடர்புபடுத்தவில்லை என்றாலும் கூட, அடுத்த வார்த்தையை கவனிக்கணும். தி கோர்ட் ஷெல் இஷ்யூ நோட்டீஸ், தி கோர்ட் ஷெல் இஷ்யூ நோட்டீஸ் இன் ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 16 டு தி பர்சன் இன் whose complaint the investigation is conducted or to any other person on whose complaint investigation is conducted or to any other aggrieved person deemed necessary by the court to appear before the court. இப்ப நீதிமன்றம் யார் புகார் கொடுத்திருக்காங்களோ அல்லது பாதிக்கப்பட்டவருக்கோ நீதிமன்றத்திலிருந்து குற்றவியல் விசாரணை நடைமுறை விதி 2019 சொல்ற நீதிமன்ற படிவம் 16 நீதிமன்ற படிவம் 16 ஒரு அறிவிப்பை அனுப்ப வேண்டும். Such notice shall be served in the manner prescribed for the service of summons in the court. நல்லா வார்த்தை கவனிக்கணும். Such notice shall be served in the manner prescribed for the service of summons in the court. மேல கொண்டு போங்க, மேல கொண்டு போங்க. So யோகிசன், on appearance of the complaint, on appearance of the complaint or the aggrieved person, as the case may be, a copy of the report of the investigation agency shall be furnished. நல்லா வார்த்தை கவனிக்கணும் பிரதர். On appearance of the complaint or the aggrieved person, as the case may be, a copy of the report of the investigation agency shall be furnished to him free of cost. இப்ப குற்றப்பத்திரிகையில் உள்ள விவரங்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகையில் கண்டுள்ள விவரங்களை அப்படியே யார் புகார் கொடுத்தாங்களோ பாதிக்கப்பட்டவர்களுக்கோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம கோர்ட்டில், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோர்ட்ல கொடுக்கணும். he shall permitted to obtain certified copies. இப்ப அவர் certified copies கோர்ட்ல கேட்டு வாங்கிக்கலாம். and other documents submitted arrived at such an opinion. if the complainant, யோகிஷன் உங்களுக்கு பக்கத்துல ஒரு டிவி இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணுங்க. ராதியான்னு சொல்லி போட்டுருக்கோங்க, அதை ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணி on appearance of the complaint of the aggrieved person, as the case may be, a copy of the report of the investigation agency shall be furnished free of cost. Documents எல்லாம் கோர்ட்ல அவங்க வாங்கிக்கலாம். if the complaint aggrieved person appears, the court shall, after hearing him, நீதிமன்றத்துல
புகார்தாரரோ பாதிக்கப்பட்டவரோ வந்துட்டாங்கன்னா இந்த கோர்ட் முதல்ல அவங்களோட போலீஸ்காரங்க தாக்கல் பண்ண குற்றப்பத்திரிகை அவங்க கையில கொடுத்துடணும். யாருக்கு பாதிக்கப்பட்டவருக்கோ புகார்தாரருக்கோ குற்றம் வரவில்லை என்றால், எது யாரென தெரியவில்லை என்றால், முதல் தகவல் கொடுத்த பெயரில் யாராவது ஒரு பெயர் விட்டிருந்தால் கூட, குற்றங்கள் குறைத்திருந்தால் கூட, சரிங்களா, நீங்க திருநாடு போராட தெரியுமே 324 ஆக்கியிருப்பாங்க, சரிங்களா. இது மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலுமே அவங்கள விசாரித்த பிறகு கோர்ட்டுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. தி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், கோர்ட் அக்செப்ட் தி ரிப்போர்ட் அண்ட் க்ளோஸ் தி கேஸ். அவங்கள விசாரிச்சதுக்கு அப்புறம் நீதிமன்றம் நினைத்தால் அந்த இறுதி அறிக்கையை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லாவிட்டால் அந்த இறுதி அறிக்கையை முடிவுக்கு கொண்டு வரலாம். அல்லது, நல்லா வார்த்தையை கவனிக்கணும், அல்லது ஆர்டர் ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இது வந்து கோர்ட்டுக்கு இருக்கிற சோமோட்டாவான அதிகாரம். கோர்ட்டுக்கு இருக்கிற சோமோட்டாவான அதிகாரம். நம் குற்றவியல் விசாரணை நடைமுறை விதிப்படி 2019 குற்றவியல் விசாரணை நடைமுறைப்படி கோர்ட் வந்து ஆர்டர் ஆஃப் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், அவர்கள் தாக்கல் செய்திருக்கிற குற்றப்பத்திரிகையை படித்து பார்த்துவிட்டு இந்த குற்றப்பத்திரிகையில் கண்டுள்ள விவரங்கள் நீதிமன்றத்திற்கு திருப்தி ஏற்படவில்லை என்றால், அதாவது நீதிமன்றத்தினுடைய மனநிறைவுக்கு உகந்ததாக இல்லை என்று சொன்னால், கூடுதல் விசாரணை நடத்துவதற்கு அந்த நீதிமன்றம் உத்தரவிடலாம். அல்லது, நல்லா கவனிக்கணும், அல்லது டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் தி அஃபென்ஸ், அல்லது அந்த வழக்கை புலன்கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, மேல போங்க. யோகிசன், if the complaint aggrieved person either fails to appear or notice could not be served available means the court may proceed to pass orders to report filed by the police in judicial form number 15. இப்ப அக்ரிவ்டு பர்சனுக்கு அவரு கோர்ட்டுக்கு அந்த கோர்ட்ல வர சொன்ன கடிதத்தை வாங்கிட்டு வரலனாலும் சரி, ஃபார்ம் 16 வாங்கிட்டு வரலனாலும் சரி, அவரு கிடைக்கவில்லை என்றாலும் சரி, கோர்ட் உத்தரவு போட்டுட்டு ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 15ல ஃபைல் பை தி போலீஸ், 15ல என்ன பண்ணுவாங்க போலீஸ், அவர் ஏன் வந்து கோர்ட்டுக்கு வர முடியலன்னு அந்த ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பரை பார்த்தா தெரியும். ஃபார்ம் நம்பர் 15 நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுல ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 16 15 நீங்க பார்த்தா தெரியும். A case which magistrate is taking cognizance in the absence of a specific order of the chief metropolitan magistrate. இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு வரியை கவனிக்கணும். இப்ப கோர்ட்டுக்கு புகார்தாரர் வந்துடுறாரு. புகார்தாரர் வந்துட்டு தன்னுடைய ஆட்சேபனை தெரிவிக்கிறார். இப்ப இந்த குற்றப்பத்திரிகையை விசாரணைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது, இந்த குற்றப்பத்திரிகையை நீங்க ஏற்கக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் கொடுப்பாங்க. இப்ப நீதிமன்றம் நினைத்தால் அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனையே பிரைவேட் கம்ப்ளைண்டா ட்ரீட் பண்ணிட்டு உத்தரவு போடலாம். இது மாதிரி நிறைய தீர்ப்புகள் இருக்குன்னு, இது மாதிரி நிறைய தீர்ப்புகள்னா பின்னால் நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம சட்டத்தும் 1973 ஆண்டு குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம், 2023 ஆண்டு BNSS 193 சப்கிளாஸ் 9, இப்ப 2019 ஆண்டினுடைய குற்றவியல் விசாரணை நடைமுறை விதி 26 பார்த்திருக்கிறோம். இப்ப மேல கொண்டு போங்க தம்பி, மேல கொண்டு போங்க, சொல்ற எடுத்துங்க. இப்ப இன்வெஸ்டிகேஷன்னா என்ன? இன்வெஸ்டிகேஷன் மீன்ஸ் வாட்? சொல்லுங்க. கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் இது எதுல இருக்கு? சிஆர்பிஸ்ல 2 ஹைச்ல இருக்கு சார், பிஎன்எஸ்எஸ்ல 2 சப் கிளாஸ் எல்ல இருக்கு. பொன்முடி அக்கா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். யோகிசன் வெரி குட் சார், வந்துட்டாங்க சார். திருவேலி அக்கா வந்துட்டாங்க, நன்றி, வணக்கம். இப்ப கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ், இப்ப நம்ம அந்த மாதிரி நம்ம சொல்வதை விட நம்ம பழைய சிஆர்பிசில 2Hல இருக்கும், புது சிஆர்பிசில 2 பிஎன்எஸ்ல 2Lல இருக்கும். நம்ம அதை பார்ப்போம். 2Hல வந்து பிளஸ்ல இருக்கும், பிஎன்எஸ்ல 2-3ல வந்து 2Lல இருக்கும். இதுல பெரிய பியூட்டி என்னன்னா 2H படிங்களேன், யாராவது படிங்களேன். இன்வெஸ்டிகேஷன் மீன்ஸ் இன்க்ளூட்ஸ், யாராவது 2H படிங்களேன். யார் படிக்கிறா? Investigation includes all the proceedings under this code for the collection of evidence conducted by a police officer or by any person other than a magistrate who is authorized by a magistrate in this behalf. இந்த நேரத்தில் உங்களிடம் ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன், தயவு செய்து என்னை வருத்தப்பட வேண்டாம்.
தலைப்பை விட்டு விலகிச் செல்கிறேன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் இந்த புலன் விசாரணை என்கிற பிரிவில் வருகிற 2H புலன் விசாரணை என்கிற பிரிவில் வருகிற 2H பழைய சிஆர்பிசியில் கண்டக்டட் பை a police officer or by any person கொடுக்குறாங்க other than a magistrate. இப்போ what it means includes all proceedings under this code for the collection of evidence conducted by a police officer or by any person other than a magistrate who is authorized by a magistrateங்கிற வார்த்தைங்க அதுல வருது. தயவு செய்து இல்ல இதுல ஒரு பொடியான ஒரு கேள்வியை நான் முன்வைத்து உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன். புதுசா ஏபிபி எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, இன்னும் 1973 கோடு வந்து பழைய சட்டங்கள்ல நம்ம இப்ப கேஸ் நடத்திட்டு இருக்கோம். புதுசா வந்திருக்கிற பிஎன்எஸ்ல 531 ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, அது சேவிங்ஸ் கிளாஸ். அந்த சேவிங்ஸ் கிளாஸ்ல ஏற்கனவே இருக்கிற குற்றங்களுக்கு பழைய சட்டத்துல தான் நம்ம நடத்த ப்ரொசீஜரும் பழைய ஐபிசி தான் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு. இப்ப 2H சொல்ற அதே வரிதான் தற்போது இருக்கிற 2L வருது, கொஞ்சம் கூட மாறுதல் இல்லை. 2H இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் என்னங்கிறது தான் பிஎன்எஸ்ல இருக்கிற 2023 எல்லையும் வருது. அதுல என்ன மாறுதுன்னா 1973 கோடுன்னு இருக்கும், இதுல சன்னிதானம் இருக்கும். இதை தவிர வேற எதுவும் மாறுதல் கிடையாது. இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், என்னன்னா இப்ப எனி பர்சன் அதர் தென் எ மேஜிஸ்ட்ரேட் who is other than a magistrate னா உங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. உங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ப்ரொடெக்ஷன் ஆபீசர்லாம் வருவாங்கல்ல சார், இப்ப நம்ம டிவி ஆக்ட் கீழ இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. டிவி ஆக்ட் it is not called as investigation, it is only a civil. டிவி ஆக்ட் எப்ப கிரிமினல் சைடா மாறுனா 31ல ஆர்டர் எனி ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் 31 வந்ததுக்கு அப்புறம் தான் கிரிமினல் சைடா மாறும். அதனால டிவி வந்து சிவில் தான். அது வந்து ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் கிரிமினலா மாறும். எண்ணற்ற தீர்ப்புகள் அருண் டேனியல் வர்சஸ் செகனியா, குப்பண்ண ரெட்டி இந்திய உச்ச நீதிமன்றம், அது மாதிரி பலவேறு தீர்ப்புகள் இருக்கிறது. இப்ப நான் அதுல கேட்ட கேள்விக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிற சொல்லுங்க, வரவேற்கிறேன். இப்ப சொல்லுங்க சார். இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ்க்கு போலீஸ் அல்லாத மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை வந்து யாராவது ஒருவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் சார். சார் நீங்க இல்ல நீங்க சொல்றதுன்னா ஓரளவு வரீங்க தம்பி. நான் கேட்கறது என்னன்னா, இப்ப ஃபாரஸ்ட் ஆபீசர் ஆதரைஸ் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆதரைஸ் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். இப்ப நான் கேட்கறது இதுல வந்து மேஜிஸ்ட்ரேட் ஆதரைஸ் யார பண்ண முடியும்? இதுக்கு 1973 கோடுல ஒரு பிரிவு இருக்கு, 2023 சங்கீதால ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவு என்ன, எந்த சந்தர்ப்பத்தில்ங்கிறது என்னுடைய கேள்வி. அப்பதான் நீங்க உங்களுடைய private complaint வந்து சார் accused is sitting outside the jurisdiction of the court na magistrate can appoint any other person for investigation officers. அத நீங்க ப்ரொவிஷனோட சொல்லுங்க சார். ஓரளவு வந்துட்டீங்க சார். 2 CRPC சார், 225 BNSS. நீங்க சொல்லுங்க, படிங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க 202 சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ப்ரொவிஷன் கொஞ்சம் கையில இல்ல சார், ஆனா கரெக்டான எக்ஸாக்ட் இல்ல, பட் அதுல படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்ட் சார். கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட்னு பழைய 1973 குற்றவியல் சட்டத்துல அத்தியாயம் 15ல புகார டேக்கிங் காயின்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா கவனிக்கணும். புகார டேக்கிங் காயின்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் 200 ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 200 ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாட் இஸ் தி ப்ரொசீஜர்னு ஒரு 202ல தெரியுங்களா? இஃப் an investigation under section 1 made by a person not being a police officer, நல்ல வார்த்தை கவனிக்கணும். 202 subclass 3, he shall have for the investigation all the powers conferred by this code or an officer in charge of a police and except the power to arrest without warrant. இப்ப எந்த நீதிபதிகளை ஒரு தனி முறையீட்டுல அந்த நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கிற வழக்கறிஞரை கூட புலன் விசாரணை செய்ய சொல்லி நீதிபதி 202 சப்கிளாஸ் 3ல அனுப்பலாம், பிஎன்எஸ்ல நீங்க சொல்ற 225ல அனுப்பலாம். பட் அட் தி சேம் டைம் இது வந்து புலன் விசாரணையில வரக்கூடிய எஃப்ஐஆர் குற்றப்பத்திரிகைகள்ல வராது. இது அவங்க கொடுக்கறது ஒன்லி அறிக்கை, இட்ஸ் எ ரிப்போர்ட் ஃபார்வர்ட் டு தி மேஜிஸ்ட்ரேட் ஒன்லி. தெரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நான் உங்கள்ட்ட அடுத்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். கைண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்னென்ன? கைண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்
Sir, further investigation, re-investigation, fresh investigation, sir. யாரு பேரு? Rajalakshmi, sir. ராஜலட்சுமி. நான் ஒரே ஒரு கேள்வி முன்வைத்த கேள்வி கேட்கலாமா? லலித் குமாரி அப்படின்னு ஒரு கேஸ்ல இந்திய உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு. லலித் குமாரி அப்ப பிஃபோர் ஃபைலிங் எஃப்ஐஆர் சில வழக்குகள் எல்லாம் விசாரித்து preliminary inquiry. That is called preliminary inquiry, not preliminary investigation. Very good, very good. யார் சொன்னதுமா preliminary inquiry? Krithika Devi, sir. Pondicherry. கிருத்திகா தேவி பாண்டிச்சேரி, வாழ்க வளமுடன். preliminary investigation வேற, preliminary inquiry வேற. நான் சொல்றது லலித் குமாரி கேஸ்ல சொன்னது preliminary inquiry, மன வாழ்க்கை வழக்குகள், எக்கனாமிக் அலவன்ஸ், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், இதுலனா preliminary inquiry உண்டு. பட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பார்க்கும்போது என்னன்னா இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் இது சிஆர்பிசில எந்த பிரிவுல சொல்லுது? சிஆர்பிசில எந்த பிரிவுல சொல்லுது? டக்குன்னு வாங்க, கடகடன்னு போயிட்டே இருப்போம். 154 class 2. 173 sub class 2 old சிஆர்பிசில, 156 sub class 3 old சிஆர்பிசில. ஒருத்தர் தனிநபர் முறையீட்டுல ஒரு முறையீட்டை கொடுத்து புலனுவிசாரணை அதிகாரிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரத்தை 156 கோர்ட் ஃபார்வர்ட் பண்ணா அந்த இதுக்கு வந்துடும். இது பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன். இப்ப அடுத்தது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இது எதுல வருது? ஃபைனல் ரிப்போர்ட்டுங்கிறது 193 சப்கிளாஸ் 3ல வருது. பழைய ஓல்டு கோட்ல இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனுக்கு, புது பிஎன்எஸ்ல இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனுக்கு 173 சப்கிளாஸ் 3ல வருது. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு எதுல வருது? என்னமா இன்னும் நம்ம படிச்சு சொல்லி கொடுத்துருந்தோமா? 173 subsection 8 sir. 3 சப்கிளாஸ் 9ல வருது. இப்ப ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல இன்னொரு பேர் கொண்டு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை இன்னொரு பேர் கொண்டு அழைக்கலாம். என்ன பேர் கொண்டு அழைக்கலாம்? சப்ளிமெண்டரி ரிப்போர்ட். வெரி குட். சப்ளிமெண்டரி ரிப்போர்ட்னு அனுப்பிக்கலாம். இப்ப ஃபர்தர் மீன்ஸ் என்ன? ஃபர்தர் மீன்ஸ் அடிஷனல் new evidence sir, new evidence. Further means additional or supplementary evidence. சரிங்களா? supplementary evidence. சரிமா? இப்ப நம்ம ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பார்க்கிறோம். இப்ப ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன இருக்கணும்? ஒரு கேஸ்ல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை எப்ப இன்வோக் பண்ணலாம்? நேச்சர் அண்ட் ஸ்கோப் சொல்லுங்க. புதுசா ஒரு எவிடன்ஸ் வந்து கண்டுபிடிக்கும் போது you can execute sir. நியூ எவிடன்ஸ். ஏற்கனவே ஒரு புலன் விசாரணை அமுலில் இருந்து அந்த புலன் விசாரணையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்திற்கு கோப்பிற்கு எடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதே வழக்கு தொடர்பாக, நல்லா வார்த்தையை கவனிக்கணும் நான் சொல்றதுன்னா, ஏற்கனவே ஒரு விசாரணை முடிவுற்று அந்த விசாரணை முடிவுற்ற வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் கோப்பிற்கு எடுக்கப்பட்டு அந்த குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் கோப்பிற்கு எடுக்கப்பட்ட பின்னால் நீதிமன்றத்தில் விசாரணை இருக்கிற காலகட்டத்தில் இதர் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியிருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி காலகட்டத்தில் கூடுதலாக புதிதாக ஒரு விஷயங்கள் இந்த வழக்கினுடைய குற்றச்சம்பவத்தை பற்றி புலன் விசாரணை அதிகாரிக்கோ புகார்தாரருக்கோ தெரிய வந்தால், நல்லா கவனிக்கணும், பை ஓரல் ஆர் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தெரிய வந்தால் அவங்க என்ன பண்ணலாம்? ஃபர்தர் எவிடன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ஃபர்தர் எவிடன்ஸ்ல மேஜிஸ்ட்ரேட் சோ மோட்டோவா பண்ண முடியுமா? ஃபர்தர் எவிடன்ஸ்ல நீங்க புகார்தாரர் கேட்கல, புலன் விசாரணை அதிகாரியும் கேட்கல, மேஜிஸ்ட்ரேட் சோ மோட்டோவா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவு போட முடியுமா? போடலாம் சார். ஜட்ஜ்மெண்ட் லா இருக்கு சார். போடலாம் சார். அதுல போடலாம் சார். என்னமா விடிய கதை கட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பங்கிறது மாதிரி நான் செத்த முடியும் உங்கள்கிட்ட சொன்னேன். 2000 நீங்க வந்து ரூலிங் என்ன அந்த தூக்கிறீங்க.
Sir, rule 26 of CRP, sir. Rule 26, sir. இந்த ரூல் 26 எப்படி வந்துச்சுன்னா, எண்ணற்ற தீர்ப்புகளும் தீர்முடிவுகளின் முடிவாக சென்னை உயர்நீதிமன்றம் உருவாக்கி இருக்கிற ஒரு தேருக்கு 2 சக்கரம் போல. சிஆர்பி ஒரு இந்திய சாட்சி சட்டத்துக்கு 2 சக்கரம் மாதிரி, ஒன்னு பிஎன்எஸ்எஸ், இன்னொன்னு ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். இது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்முடிவுகளின் அடிப்படையில் உருவாக்கி இருக்கிறது தான். இப்ப நீதிபதி சோமட்டா உருவாக்க முடியுமானா ஆட்டோமேட்டிக்கா படலாம் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 26 படி. அப்புறம் எண்ணற்ற தீர்ப்புகள் இருக்கிறது. விநாயக் தியாகி வெர்சஸ் இசாத் அலி 2013ஆம் ஆண்டில் வந்த விநாயக் தியாகி வெர்சஸ் இசாத் அலி தீர்ப்பின்படி சொல்லலாம். 1985ல இந்திய உச்ச நீதிமன்றம் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு பகவத் சிங் கேஸ் அப்படிங்கிற கேஸ்ல 3 நீதிபதிகள் அடங்கிய கேஸ்ல திருப்பி ரிட்டைட் பண்ணாங்க. என்ன ரிட்டைட் பண்ணாங்கன்னா, இந்த விநாயக் தியாகி கேஸ்ல சொன்னதான் சொன்னாங்க, கோர்ட் சோமட்டவா ஆர்டர் போடலாம், புகார்தாரர் கோர்ட்டுக்கு வந்தா ஆர்டர் போடலாம், புலன் விசாரணை அதிகாரி கோர்ட்டு கேட்டா ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது அத்தனையிலையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது 1973 கோர்ட்ல இம்ப்ளைடா இருக்கும். எந்த கோர்ட் டேக்கிங் கான்சன்ஸ் எடுத்துக்குதோ அந்த கோர்ட்ல பர்மிஷன் வாங்கணும், அப்டைன் பர்மிஷன் ஃப்ரம் தி கோர்ட் அப்படிங்கிற தீர்ப்பை பல தீர்ப்புகள்ல சொல்லிட்டு இருந்தாங்க, பல தீர்ப்புகள்ல சொன்னாங்க. இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, 2009ல ஃபேமஸான தீர்ப்பு 2009 3 SCC கிரிமினல் பக்கம் 611. நான் எப்பவுமே நீங்க வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதும் போது, சார் கூடுதல் சாட்சியம் கிடைச்சா எடுக்கலாம் சார், வாய்மொழி சாட்சியம் கிடைச்சா எடுக்கலாம் சார், ஆவணங்கள் சாட்சியம் கிடைச்சா எடுக்கலாம் சார் அப்படின்னு நீங்க சொல்றதை விட சொல்லி எழுதினா மட்டும் போதாது. அந்த மாதிரி எழுதும் போது 2009 SCC கிரிமினல் பக்கம் 611 வெளியான கிஷன்லால் வெர்சஸ் தர்மேந்திர பாப்னா என்கிற வழக்கில் இந்திய உச்ச நீதிமன்றம் பின்கண்டவாறு சொல்லி இருக்கிறது. ஒன்னு, when new facts come out to light, defer to complaint or investigation ask from the trial court itself. அடுத்தது, when superior courts, நல்ல வார்த்தையை கவனிக்கணும், இப்ப நல்ல வார்த்தையை கவனிக்கணும், when new facts come to light, defer to complaint or investigation agency or the trial court can order further investigation. இது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் லெவல்ல. அடுத்தது, when superior courts find that the investigation is tainted and are unfair, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் தங்களுக்குள்ள இன்ஹரண்ட் பவரை பயன்படுத்தி when superior courts find out that the investigation tainted and are unfair, அதாவது புலன் விசாரணை முற்றிலும் சரியாக நடக்காமல் ஒரு தரப்புக்கு சாதகமாக இருந்தால். அடுத்தது, when superior courts find out that it is required in the ends of justice, நீதி செலுத்துவதற்கு ஏதுவாக இந்த புலன் விசாரணையை கூடுதல் விசாரணை செய்துதான் ஆக வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் முடிவுக்கு வந்தால் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். நான் சொன்ன கிஷன்லால் தீர்ப்பு, நான் ஏற்கனவே சொன்ன விநாயக் தியாகி 2013 SCC கிரிமினல் பக்கம் 557 விநாயக் தியாகி வெர்சஸ் இசாத் அலி என்கிற வழக்குல நம்ம ஏற்கனவே சொன்ன அதே வேர்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, further investigation officer obtains further oral or document evidence after the final report has been filed in the terms of 173 this is a kind of continuation of the previous investigation. The basic of further investigation is discovery of a fresh evidence and continuation of the same offense and chain of events அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப நம்ம இதுல அடுத்தது பார்த்தோம்னா, இப்ப ஓல்டு கோட்ல டேக்கிங் கான்சன்ஸுக்கு ஒரு பிரிவு இருக்கும். என்ன இருக்கும் ஓல்டு கோட்ல? 196 ஓல்டு கோட்ல என்ன? 190 சார். 190 CRPC. இப்ப டேக்கிங் காக்னிசன்ஸ் அப்படிங்கிறது டிஃபைன் இன் தி கோட் ஆர் BNSS? சார் ரெண்டுலயுமே இல்ல சார். டேக்கிங் காக்னிசன்ஸ்க்கு டெஃபினிஷன் கிடையாது சார். யாருமா உங்க பேரு? ராஜலட்சுமி சார். ரொம்ப நன்றி. நல்லா புரிந்தரோடு படித்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். நீங்க அரசாங்க வழக்கறிஞராக இருக்கிறீர்கள் நினைக்கிறேன். இல்ல சார், மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கேன் சார். இன்டர்வியூ போறேன் சார். அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான உங்களுக்கு என்னுடைய வாய் முகூர்த்தத்தால் அரசாங்க வக்கீலே அடைச்சிட்டேன். என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா புரிகிறீர்கள்.
பழைய 190 பிரிவுலையும் சரி, பிஎன்எஸ்எஸ் 210லையும் சரி, 210லையும் சரி, பிஎன்எஸ் 210லையும் சரி, டேக்கிங் காக்னிசன்ஸ் என்பதற்கு எவ்விதமான டெஃபனேஷனும் சட்டத்தில் இல்லை. எவ்விதமான டெஃபனேஷனும் சட்டத்தில் இல்லை. அப்ப இந்த டெஃபனேஷனை நம்ம எங்க தேடுறது? இந்த டெஃபனேஷனை நம்ம எங்க தேடுறது என்றால் கேஸ் லாஸ். இன்றைக்கு சாரிங்க 1951ல ஒரு கேஸ் டேக்கிங் ஜுடிஷியல் நோட்டீஸ் சார். இல்ல நான் சொல்றேன், நீங்க கேட்டுவாங்க. நிறைய ஒரு தீர்ப்பு சொன்னா 9 தீர்ப்பு சொல்லலாம், ஓடிக்கிட்டே இருக்கும். 1993 SCC criminal page 470. 1993 SCC criminal page 470. Page 470. Kisan Singh versus State of Bihar. Kisan Singh versus State of Bihar. The object of section 190 is to ensure the safety of a citizen. The safety of a citizen against the vagaries of the police by giving him the right to approach the magistrate direct by if the police does not take an action or he has reason to believe that no such action will be taken by the police, even though the express taken cognizance is not defined in the code. It is well settled by a container decisions of this court when the magistrate take notice of the accusation. Nalla vaarthai kavanikanum. And apply his mind to the allegation made in the complaint. இப்ப டேக்கிங் கான்ஷியன்ஸ்னா நம்ம ஒரு வரியில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், the judicial magistrate must apply his mind. The judicial magistrate must apply his mind to the allegation made in the complaint. To the allegation made in the complaint or police report or information being satisfied that the allegation you proceed would constitute an offence, decide to initiate judicial proceeding against the alleged offender. He is said to have been taken cognizance of the offence. Nalla vaarthai kavanikanum. Cognizance is in regard to the offence, not the offender. Not the offender. குற்றத்தை தான் நாம் புலன்களுக்கு எடுத்துக் கொள்கிறோமே ஒழிய குற்றவாளிகளை புலன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவில்லை. தெரியுங்களா உங்களுக்கு? The above principle laid down by the Supreme Court in the following rulings. குறிச்சிங்க அப்படியே. நான் முதல்ல சொன்ன 1993. ஏன்னா அரசாங்க வக்கீல்களுக்கு 61 போஸ்ட் கால்ஃபர் ஆயிருக்கு. டேக்கிங் காக்னிசன்ஸ்ங்கிறது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்டான தலைப்பு. there is no definition in the code or BNSS. அதனால நம்ம எங்க பொருள் கொள்ளணும்னா ரூலிங்ல தான் பொருள் கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்ன 1993 SCC criminal page 470. The judicial must apply his judicial mind in the allegation made level against the accused, the offence committed by him or not. Whether the act is proceed to the judicial proceedings or not, it is a question before the court. The following rulings are rendered by our Honorable Supreme Court of India. First of all, number 1, to 2003 SCC criminal, page 1314. Page 1314. Union of India versus Prakash, Hinduja and others. Union of India versus Prakash, Hinduja and others. Evidence is insufficient. He may not accept the final report. In the ruling is சொல்றது. Evidence is insufficient. You may not accept the final report. அடுத்து 2007 Dinesh Dalmia versus CBI. ரொம்ப ஃபேமஸான கேஸ். 2007 Dinesh Dalmia versus CBI. ரெண்டாவது ரூலிங். மூணாவது ரூலிங் 2009 3 SCC criminal page 461 Devendra versus State of Uttar Pradesh. Devendra versus State of UP. 4 2012 1 SCC criminal page 1041 page 1041 Subramaniya Swamy versus Manmohan Singh. Subramaniya Swamy நீங்க ஒண்ணே நம்ம சுப்பிரமணிய சாமி வெர்சஸ் மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் யார்? இந்திய நாட்டினுடைய நிதி அமைச்சராக இருந்தவர், இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர். தெரியுங்களா உங்களுக்கு? மன்மோகன் சிங். அவர் மேல சுப்பிரமணிய சாமினால நிறைய கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சுப்பிரமணிய சாமி சென்னையிலே மாங்குள்ளையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவார். அப்போது தமிழகத்துடைய முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த நேரம், அம்மாவுக்கு அவருக்கு ஆவாது. அவர் பொதுக்கூட்டத்தில் பேசுவார். என்ன பேசுவார்னா, நீ டெல்லி வா, சப்தர்ஜங்க ரோட்ல வந்து தங்குவேன், அதே ரோட்ல தான் எனக்கு வீடு இருக்கு,
என் வீட்டு மாடியில ராக்கெட் லாஞ்சர் வச்சு உன் வீட்டுக்கு போட்டுறேன், உன்னை அழிச்சிடுறேன்னு சொல்லி பேசுவார். அப்போது இருந்த அரசாங்கம் அவர் மீது ஃபைனான்சிஸ் பார்ட் போட்டது. சுப்பிரமணிய சாமி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுங்கிற கேஸ்ல அவர் எடுத்துட்டு போனார் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு. இது ஒன்லி ஜஸ்ட் இட் இஸ் ஒன்லி அவுட் பிரஸ், இது உள்நோக்கத்தோடு சொன்னதில்ல. ஃபைனான்சிஸ் பார்ட் வரணும்னா இன்டென்ஷன் வரணும் அப்படின்னாரு. நான் உள்நோக்கத்தோடு சொன்னதில்லை, கோபத்தில் நான் அந்த அம்மா மீது உள்ள கோபத்தில் பேசியது, நான் உள்நோக்கத்தோடு பேசியதல்ல. கேஸை பாஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி சுப்பிரமணிய சாமியோட கேஸை பார்த்தோம்னா அவர் பல கேஸ்ல போராடுற வருவார். ஆக இந்த மாதிரி வழக்குகளில் எல்லாம் என்ன சொன்ன வழிமுறைகளை நாம் டேக்கிங் கான்ஷியன்ஸுக்கு கையாளணும். அடுத்தது பாருங்களேன், 2019 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம 2019 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். பார்த்ததுக்கு அப்புறம் குஜராத் கலவர வழக்கு நல்லா கவனிக்கணும். ஜாக்கியா நசீம் 2012 எஸ்சிசி கிரிமினல் 2012 பேஜ் 559 குஜராத் கலவர வழக்கில் பாதிக்கப்பட்டவர் ஜாக்கியா நசீம் அகேசன் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத்ங்கிற ஒரு இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய கதவை தட்டுவார். அப்போதான் சொல்லுவாங்க நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா என்னன்னா, பாதிக்கப்பட்டவருக்கு முதலில் அந்த குற்றப்பத்திரிகையில் கண்டுள்ள அனைத்து விவரங்களையும் தரணும். பாதிக்கப்பட்டவருக்கு நம்ம சொல்றோம்ல, இப்ப காப்பீஸ் ஃப்ரீயா கொடுக்கணும். 2019 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 26 எழுதி வச்சிருக்கோம்ல, இந்த 26 எழுதுறதுக்கு காரணம் இது போன்ற தீர்ப்புகள் தெரியுங்களா உங்களுக்கு? மஸ்ட் கிவ் நோட்டீஸ், இதை தான் சொன்னாங்க. இந்த மாதிரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது புகார்தாரருக்கு நோட்டீஸ் போடணும்னு சொன்ன தீர்ப்பு, நான் சொன்ன தீர்ப்பு குறிச்சிங்க. புகார்தாரருக்கு நோட்டீஸ் போடணும்னு சொன்ன தீர்ப்பு, அந்த தீர்ப்பு அடுத்த குறிச்சிங்க. 1985 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 267 பகவத் சிங் வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ். இது ட்ரிபிள் பெஞ்ச், இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய ட்ரிபிள் பெஞ்ச். அடுத்தது 1997 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 1112 யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வெர்சஸ் பாப்பையா. மேஜிஸ்ட்ரேட் must issue notice to the defector complaint. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். மேஜிஸ்ட்ரேட் must issue notice to the defector complaint. அடுத்தது 2006 2 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 310 2006 2 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் 310 மினுகுமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இது அத்தனையிலையுமே குற்றப்பத்திரிகையை கோர்ட்டு கொண்டு வரும்போது அந்த குற்றப்பத்திரிகையில் எதிரியை குறைச்சிருந்தாலோ, குற்றம் இல்லைன்னு தோன்றினாலோ, எதிரி தெரியாம இருந்தாலோ, எஃப்ஐஆர்ல இருக்கிற பேர் இதுல ஒண்ணு இருந்தாலோ, எஃப்ஐஆர்ல இருக்கிற செக்ஷன் இதுல ஒண்ணு இருந்தாலோ, the court must issue notice to the complaint. நான் ஏற்கனவே சொன்ன தீர்ப்பனா நீங்க குறிச்சு வச்சீங்க. அடுத்து நம்ம பேசுவோம். இப்ப ஆடி அல்ட்ரம் பேட்டம் என்ன? இருபுறமும் கேட்டல் கொள்கை. இந்த இருபுறமும் கேட்டல் கொள்கை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி அப்ளிகபிள் ஆகுமா? நோ சார், அக்யூஸ்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் கேட்கல பொன்மாரி. whether the accused have a right to participate the enquiry or not, it is a question before. எப்படி என்கொயரி பண்ண மாட்டாங்க, in what way? சார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல அதர் சைடு கேட்டுட்டா வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிரும்ல சார் எதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண. குவாசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர்ஸ் சார். குவாசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர்ஸ். சார் பேரு அன்புதாஸ் சார். சார் இப்போ வந்து ஆடி அல்ட்ரம் பேட்டர்ன் எதுக்கு அப்ளிகபிள் ஆகும், எதுக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னு சிஆர்பிசியில பல இடங்கள்ல தெளிவா எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்பப்பெல்லாம் எதிரிகளை கேட்கலாம், எப்பப்பெல்லாம் எதிரிகளை கேட்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, நம்ம 2019 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல நம்ம ஒரு அற்புதமான ரூலை எழுதி வைத்திருக்கிறோம். என்ன வேண்டி சொன்னோம்னா, போலீஸ் கஸ்டடி கேட்கும்போது அந்த அஃபிடவிட் அக்யூஸ் கொடுக்கக்கூடாது. ஏன் சார் ஒரு எதிரி வந்து குற்ற செயல்களில் சம்பந்தப்பட்டிருக்கிறான், அவனை போலீஸ் கஸ்டடிக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கேட்கணும். he expected in what clue from him, நல்லா எதிர்பார்க்கணும். he expected what clue from him that will mention in the affidavit as per the rules of practice. அப்ப இந்த காப்பியை அவருக்கு உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி கொடுத்தா அந்த குழு கிடைக்குமா?
நோ சார், இது 231 ரூல்ஸ்ல இருக்கு சார். வெரி குட் பொன்மாரி, வெரி குட் பொன்மாரி. ரூல்ஸ் ஆஃப் ரைடர்ஸ்ல 231 இருக்கு. நான் நிறைய இடங்களில் கேள்வி கேட்டிருக்கிறேன் இந்த கேள்வி. ஏன்னா நான் ரசித்து படிக்கிற குற்றவியல் விசாரணை நடைமுறை விதியில அந்த விதி ஒண்ணு. அது பிஎன் பிரகாஷ் ஐயா எஸ்என்ஜி எல்லாம் உட்கார்ந்து எழுதுனது தெரியுங்களா? இப்ப இது மாதிரிதான். இப்போ ஒரு புலன் விசாரணைக்கு கூடுதல் விசாரணைக்கு கேட்கணும். கூடுதல் சாட்சியம் கிடைத்திருக்கிறது, கூடுதல் எவிடன்ஸ் கிடைத்திருக்கிறது, கூடுதல் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் கிடைத்திருக்கிறது. It is a matter between the court and the party. It is a matter between the court and the complaint. It is a matter between the court and the investigation agency. It's a matter before the court. சரிங்களா? நான் சொல்ற தீர்ப்பனா குறிச்சிங்க, வரிசையா குறிச்சிங்க. 1999 SCC கிரிமினல், 1999 SCC கிரிமினல், page 1047, page 1047. श्री भगवान सामर्थ श्री बड़ा वल्लभ वेंकट विश्वनाथ महाज केसला पुरीदा. श्री भगवान सामर्थ श्री बड़ा वल्लभ वेंकट विश्वनाथ महाज versus State of AP ஆந்திர பிரதேஷ். நான் வணங்கி மகிழ்கிற கேடி தாமஸ் ஐயாவுடைய தீர்ப்பு. ஏன்னா நீங்க 2000 ஆண்டுகளில் இந்திய உச்சநீதிமன்றத்தில் எந்த கேடி தாமஸ் ஐயாவோட தீர்ப்பு நீங்கள் எந்த பிரிவுக்கு எடுத்து பார்த்தாலும், ஏன்னா நீங்க கேடி தாமஸ் ஐயாவோட சுயசரிதையை தயவு செய்த நண்பர்கள் வாய்ப்பு இருந்தா படிங்க. அது ஒரு ஆங்கில புத்தகம், ஒரு 300 பக்கத்துல வந்திருக்கும். அவருடைய சுயசரிதை, அவருடைய ஆட்டோபயோகிராஃபி. வைக்கலா இருக்கும்போது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், எப்படி எல்லாம் கேஸ் நடத்தினார், அந்த கேஸ்ல எப்படி கன்விஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் எழுதுவார். அவர் சட்டத்தை அக்குவர ஆணிவர எஸ்என்ஜே மாதிரி, அக்குவர ஆணிவர பிஎன் பிரகாஷ் ஐயா மாதிரி, எஸ்என்ஜே மாதிரி, ஐயா ஆனந்த வெங்கடேஷ் மாதிரி சட்டத்தை அக்குவேர ஆணிவர எழுதுற நபர். அவர் இந்த தீர்ப்புல சொல்றாரு பாருங்க, பவர் ஆஃப் கோர்ட் டு டைரக்ட் தி போலீஸ் டு கண்டக்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், கோர்ட் நாட் ஒப்ளைஜ்டு டு ஹியர் தி அக்யூஸ் பிஃபோர் மேக்கிங் சச் டைரக்ஷன். இது 1999 SCC கிரிமினல், பேஜ் 1047. நான் ஒன்னொன்னுக்கும் 2 ரூலிங்க சொல்லிட்டு போறேன். 10-15 ரூலிங் இருக்கு, அதை சொன்னா நாட்கள் ஆகும். அடுத்து 2006 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், 2006 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் 42. பாப்புலர் முத்தையா, பொன்மாரி ஊர் தான், பாப்புலர் முத்தையா வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலி. accused have no right to participate the proceedings. அடுத்து 2020 4 SCC கிரிமினல், 2020 4 SCC கிரிமினல், பேஜ் 22. சதீஷ் குமார் நயல் சந்த் ஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். 2020 4 SCC, பேஜ் 22. சதீஷ் குமார் நயல் சந்த் ஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். கோர்ட் இஸ் நாட் obliged to hear the accused before any order passed under section 173 subclass 8. 2014 4. இப்ப நம்ம இந்த தீர்ப்புகள் எல்லாம் நான் எதுக்காக உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன்னா, அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். இருக்கிற நேரம் கம்மியாக இருக்கிறது, எல்லாத்தையும் உங்களுக்கு முடிச்சிடலாங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப அக்யூஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்ப அடுத்தது, இப்ப 2023 கோடுல கொண்டு வந்துட்டோம். தி மேஜிஸ்ட்ரேட் மே பர்மிட் தி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வார்த்தை ப்ரொவிசோ கிளாஸ்ல 193 சப் கிளாஸ் 9ல. 1973 கோடுல அந்த மாதிரி ஒன்று இல்லை. அப்ப எல்லா நீதிமன்றங்களிலும் ஒரு பெரிய விவாத பொருளாக இருந்தது, பர்மிஷன் தேவையா தேவையில்லைன்னு. ஒரு சில நீதிமன்றங்களில் சட்டத்தில் எங்கே இருக்கிறது, சட்டத்தில் எங்க இருக்கு, எங்கேயாவது இருக்கிறதா, பர்மிஷன் வாங்கினா எங்கேயாவது இருக்கு. பல நீதிமன்றங்களில் வழங்கிய தீர்ப்புகளில் பல வழக்குகளில் இது இம்ப்ளைடாக இருக்கிறது. எந்த நீதிமன்றம் கோப்பு எடுக்கிறதோ அந்த நீதிமன்றத்தில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு மனு கொடுத்து அதை பர்மிட் பண்ணணும் அப்படின்னு தீர்ப்புகள் கொண்டிருந்தது. சொல்றேன் கேட்டுங்க. 2014 SCC 626 தின்பாய் பகத்பாய் சோலங்கி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இது நம்ம ஏற்கனவே சொன்ன
ஏற்கனவே சொன்ன ப்ரொவிஷன் வச்சுக்க, நான் இதுக்கு சொல்ற தீர்ப்பனா வச்சுங்க. 1973ஆம் ஆண்டிலிருந்து 2023 ஆண்டு வரை 50 ஆண்டுகள் உருண்டோடிய பின்னால் 5 டிகேட்ஸ் வந்ததுக்கு பிறகுதான் சட்டத்தில் ஒரு திருத்தம் வரும். எந்த சட்டத்தில் பிரச்சனை என்று நாம் அடித்துக் கொள்கிறோமோ அந்த சட்டத்திற்கு திருத்தம் வருவதற்கு நம்முடைய இந்திய பாராளுமன்றங்கள் எடுத்துக் கொள்கின்ற நாட்கள் ஏறத்தாழ 50 ஆண்டுகள் நண்பர்களே, ஏறத்தாழ 50 ஆண்டுகள். 50 ஆண்டுகள் கழித்து இதில் ஒரு திருத்தம் வந்திருக்கிறது. ஒரு இன்செர்ட் பண்ணி ஒரு செக்ஷன் வச்சிருக்கிறாங்க. இந்த செக்ஷன்ல என்னன்னா, இது சம்பந்தமான பிரச்சனை, பர்மிஷன் தேவையில்லை. 2008 1 SCC கிரிமினல் பக்கம் 427 ஸ்டேட் ஆஃப் ஏபி ஆந்திர பிரதேஷ் வெர்சஸ் ஏஎஸ் பீட்டர். இது இந்திய உச்ச நீதிமன்றம். 2008 1 SCC கிரிமினல் பேஜ் 427 ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வெர்சஸ் ஏஎஸ் பீட்டர். 2001 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 884. 2001 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 884 பாஸ்கரன் தினகரன் வெர்சஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன். பர்மிஷன் வாங்கணும். ஜஸ்டிஸ் கற்பக விநாயகம். அடுத்தது 2017. நான் என்ன சொல்லணும்னா, தயவு செய்து நண்பர்களே, உங்களுக்கு சட்டத்தில் ஒரு டவுட்னா என்னுடைய மென்டார் SNJ எழுதின தீர்ப்பை படிச்சு பாருங்க. 2017 1 மெட்ராஸ் வீக்லி நோட்டீஸ் கிரிமினல் பக்கம் 471 மெட்ராஸ் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 3 நீதிபதிகள் அமர்ந்து வழங்கிய தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய 3 நீதிபதிகள் அமர்ந்து வழங்கிய தீர்ப்பு தெரியுங்களா? இந்த 3 அமர்வு நீதிமன்ற தீர்ப்புல என்னன்னா, நீதியரசர்கள் யாரா இருந்தாங்கன்னா, நீதியரசர்கள் SNJ, PN பிரகாசையா, ஜஸ்டிஸ் ஆதிநாதன் ஆகிய 3 பேர் இருந்தாங்க. இந்த 3 பேரும் அமர்ந்து வழங்கிய தீர்ப்புல ஜஸ்டிஸ் நாகமுத்தையா இந்த ஜட்ஜ்மெண்ட் தயவு செய்து நான் சொல்றேன் கேட்டுங்க. சின்னத்தம்பி அலை சுப்பிரமணி வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இது டிசைட் ஆனது 8/6/2016 கிரிமினல் அப்பீல் நம்பர் 663/2016. இதுல ரொம்ப அற்புதமா பல விஷயங்களை சொல்லுவார். பல விஷயங்களை சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, பர்மிஷன் வாங்குறது சட்டத்தில் இம்ப்ளைடாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுல டிஸ்கஷன் சொல்லும் போது சம் ஆஃப் தி கன்க்ளூஷன் ஆஸ் ஃபாலோஸ்ன்னு சொல்லுவார். பேரா 44 அது அப்படியே உங்களுடைய கவனத்திற்கான படிக்கிறேன். An order of magistrate taking cognizance of offense on a police report is a judicial order. சார் முதல்ல சொன்னார் ஜுடிஷியல் குவாசி ஆர்டர் இல்ல. An order of the magistrate taking cognizance of the offense on a police report is a judicial order. அடுத்தது an order of a magistrate ordering further investigation or receiving a police report is non-judicial order. நல்லா கவனிக்கணும். Taking cognizance எடுக்கிறது police report judicial order. An order of a magistrate ordering further investigation or receiving a police report is a non-judicial order. அடுத்தது an order of a magistrate accepting the negative police report after hearing the parties is a judicial order. இப்ப எதிர்மறையான குற்றப்பத்திரிகை வந்திருக்கிறது, க்ளோசர் ரிப்போர்ட் வந்திருக்கு, அக்யூஸ் யாருன்னு தெரியலன்னு வந்திருக்கு. அதுல 2 தரப்பையும் கேட்டுக்கிட்டு நீதிபதி போடுற உத்தரவு வந்து ஜுடிஷியல் ஆர்டர். அடுத்தது ஆர்டர் ஆஃப் எ மேஜிஸ்ட்ரேட் regarding the report of the police as undetectable is not a judicial order. திருட்டு கேஸ்ல என்ன பண்ணிடுவாங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கொண்டு வந்து கொடுப்பாங்க, எங்களால் இந்த வழக்கு விசாரணையை கண்டுபிடிக்க முடியல, வழக்கை க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் நாட் ஏ ஜுடிஷியல் ஆர்டர். அடுத்தது பவர் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் டு பர்மிட் தி போலீஸ் டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் தி கேஸ் as provided under section 173 class 8 of the code as an independent power, and the exercise of the said power shall not amount to varying, modifying or cancelling the earlier order of the magistrate and the report of the police, notwithstanding the fact whether the said earlier order is a judicial order or a non-judicial order of the magistrate. For seeking permission on further investigation under section 173 class 8 CRPC by the police, the earlier order, either judicial or non-judicial, passed by the magistrate and the report of the police need not be challenged before the higher forum. நல்ல வார்த்தையை கவனிக்கணும்.
need not be challenged before the higher forum. The power to grant permission for further investigation under section 173 class 8 of the CRPC after cognizance has been taken on the police report can be exercised by the magistrate only on a request made by the investigation agency and not at the instance of any other than the investigation agency or even so moto by the judgment of the Honorable Supreme Court Amritabai Sambhubai Patel versus Sambhubai Gandhibai Patel 2017. The power of grant permission for further investigation under 170 class 8 CRPC can be exercised by the magistrate before accepting the negative police report, acting upon the protest petition by the victim, defector complaint, Kishan Lal Dharmendra Bafana, and ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் அது. We clarify that anyone who is aggrieved by the order made by the magistrate, opposite paragraph 1 to 7 here and above may approach the higher forum for remedy. அதாவது 1லேருந்து 4 வரைக்கும் முடியலனா தான் அவங்க ஹையர் ஃபோரத்துக்கு போகலாம், அதுக்கு மேலே வர முடியாது. மொத்தம் 10 டைரக்ஷன். தயவு செய்து இதெல்லாம் நீங்கள் நல்லா படித்து பாருங்க. நான் அதை எதுக்கான்னு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு சட்டத்தில் எண்ணற்ற தீர்ப்புகளை இதில் எழுதியிருப்பார். அடுத்தது பாருங்களேன், ஒரு கூடுதல் விசாரணை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை கேட்குறீங்க. அதாவது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரைட் டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ கொடுக்க முடியுமா, சிபிசிஐடி கொடுக்க முடியுமா, டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் கொடுக்க முடியுமா தோழர்களே? No sir, magistrate cannot have that power. Can a magistrate order the investigation by any different agency like CBI, DCP, CBCID or any other investigation except by the police? சொல்லுங்க. No sir. முடியாது சார். சொல்ற தீர்ப்புனா சொல்ல குறிச்சிங்க. நம்ம எது செய்தாலும் சட்டப்பூர்வமா சொல்லணும். அதுக்காக தான் நான் உங்களை தயார் செய்யணுங்கிற நோக்கத்தோடு 2015 8 SCC பக்கம் 744 Chandrababu vs. State. Chandrababu vs. State. It was held that the Superior Court have been empowered to order investigation by any other agency. யார் போடலாம்? சுப்பீரியர் கோர்ட் கொடுக்கலாங்க, எம்பவர் பண்ணலாம். ஆர்டர் தி இன்வெஸ்டிகேஷன் பை எனி அதர் ஏஜென்சி. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் கோர்ட், ஹை கோர்ட் கொடுக்கலாம், சுப்ரீம் கோர்ட் கொடுக்கலாம். ஆனா மேஜிஸ்ட்ரேட் ஹேஸ் நோ சச் பவர். மேஜிஸ்ட்ரேட் ஹேஸ் நோ சச் பவர். சந்திரபாபு வர்சஸ் ஸ்டேட் 2015 8 SCC 744 இந்திய உச்ச நீதிமன்றம். 2006 SCC கிரிமினல் பேஜ் 425 பாப்புலர் முத்தையா வர்சஸ் ஸ்டேட். பாப்புலர் முத்தையா வர்சஸ் ஸ்டேட் ஒரு ஆங்கிள் விசாரிங்கன்னு கேட்க முடியாது, குறிப்பிட்ட ஏஜென்சி தான் விசாரின்னு சொல்லி கேட்க முடியாது. இது இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஒரு ஆங்கிள் விசாரிக்கணும்னு கேட்க முடியாது, குறிப்பிட்ட ஏஜென்சி தான் விசாரிக்கணும்னு சொல்லி கேட்க முடியாது. இதெல்லாம் இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. நான் ஆரம்பத்திலே சொன்ன உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொன்னது போல 2009 SCC கிரிமினல் பேஜ் 611 கிஷன்லால் கேஸ் தர்மாந்திரா பாபனால சொன்னது மாதிரி, when new facts come to light, Superior Court finds that the investigation is tainted or complaint or unfair. When Superior Court finds that it is required in the interest of justice, கொடுக்கலாம். ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கம்ப்ளைண்டோட ரைட் என்ன? கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் போகணும். ரைட் டு ஃபைல் ஏ ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன். ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனே பெட்டிஷனா டீல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரைட். இப்போ நான் அடுத்து சொல்ற தீர்ப்பு குறிச்சிங்க. 2013 4 SCC கிரிமினல் பேஜ் 557 விநாயக் தியாகி வர்சஸ் இர்ஷாத் அலி. இந்த ஒரு தீர்ப்பு நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னா 173 கிளாஸ் 8க்கு நீங்க அடுத்த வகுப்புல நடத்தலாம். பொன்மாரி நீங்க நடத்தலாம். பொன்மாரி 173 கிளாஸ் 8க்கு விநாயக் தியாகி வர்சஸ் கொஞ்சம் பொறுமையா படிக்கணும். அதாவது என்னன்னு வச்சுக்கலாம், நான் அடிக்கடி வகுப்பு எடுக்கும்போது சொல்றது, ஏன்னா ஒரு டைம் வரைக்கும் படிப்போம், மேஜிஸ்ட்ரேட் ஆகணும், ஏபிபி ஆகணுங்கிற வரைக்கும் படிப்போம். படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய வேலைப்படு வந்துடும். என்ன வேலைப்படு வந்துடும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலை வந்துடும். ஒரு நாளைக்கு 1500 எழுத்து போடுறது மாதிரி வரும். அந்த மாதிரி சூழ்நிலாம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி வச்சு படிக்கணும். இந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குன்னு படிக்கணும். புகழ்பெற்ற தீர்ப்புமா அந்த விநாயக் தியாகி வர்சஸ் இர்ஷாத் அலில எல்லா விஷயத்தையும் இந்த 173 கிளாஸ் 8ல ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷனா என்ன, டினோவா இன்வெஸ்டிகேஷனா என்ன, ரீ இன்வெஸ்டிகேஷனா என்ன, இத கொடுக்க முடியுமா? இப்போ ரீஇன்வெஸ்டிகேஷனா என்ன ஆகும்னா டினோவா இன்வெஸ்டிகேஷனா போயிடும். ஏற்கனவே இந்த நீங்க நல்லா வார்த்தையை கவனிக்கணும். நம்ம படிக்கிற சட்டத்துல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் வார்த்தையை போட்டிருக்கான்.
ரீஇன்வெஸ்டிகேஷன் வார்த்தை எங்கேயுமே போடல. ரீஇன்வெஸ்டிகேஷன் எங்கேயுமே வார்த்தையை போடல. சில போலீஸ் ஆபீசர் தரவான ஆளா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜஸ்டிஸ் நாமத் ஐயாவோட ஸ்டீஃபன் வர்சஸ் ஸ்டேட்னு ஒரு கேஸ் ஒன்று, அன்சோன் மைண்டுக்கு ஒரு தீர்ப்பு எழுதியிருப்பார். ஒரு இன்ஜினியர் ஒருத்தன் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுவான், பைத்தியம் ஆயிடுவான், அவன் தற்கொலை பண்ணிக்குவான், தற்கொலை பண்ணி முயற்சி பண்ணி தன்னுடைய குழந்தைக்கு மருந்து கொடுத்து தானும் செத்து போடுவான், பொழைச்சிக்குவான். பொழைச்ச உடனே அவனை ரெஃபர் ட்ரையல் கொண்டு போவாங்க. ரெஃபர் ட்ரையல் அவனை வந்து பார்க்கும்போது அவன் மனநோயாளியா இருப்பான். அந்த அந்த தீர்ப்பை பத்தி மாணிக்க வாசகன் ஒரு ரிட்டையர்டு டிஎஸ்பி, அறந்தாங்கில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி ஒரு புக் எழுதினார். அவர் எங்க ஊர்ல டிஎஸ்பி இருந்தப்ப ஒரு கேஸ்ல ரீஇன்வெஸ்டிகேஷன் போட்டு ஆர்டர் வாங்கிட்டு இருந்தாங்க. பாருங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி பாருங்க, அவர் உடனே டபுள் பெஞ்சில் அப்ளை பண்ணாரு. there is no question of reinvestigation in CRPC. CRPC contemplated only further investigation. Reinvestigation டி நோவா ட்ரையல் அப்படின்னாரு. ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். சரிங்களா? அந்த கேஸ் என்டர்ட் இன்டு கன்விக்ஷன். அந்த கேஸ் என்டர்ட் இன்டு கன்விக்ஷன். இப்ப 173 கிளாஸ் 8ல சப்ளிமெண்டரி ரிப்போர்ட்ல இஸ் ஆல்சோ a பார்ட் ஆஃப் பிரைமரி ரிப்போர்ட். இப்ப சப்ளிமெண்டரி ரிப்போர்ட் என்னன்னா ஏற்கனவே இருக்கிற தீர்ப்போட ஏற்கனவே இருக்கிற அறிக்கையினுடைய கூடுதல் அறிக்கை தான். However, பாரா 8 இதனா எது சொல்லுதுன்னா விநாயக் தியாகி கேஸ் சொல்லுது. நான் சொல்ற விஷயங்கள்லாம் விநாயக் தியாகி கேஸ் சொல்லுது. However, the magistrate whom a report under section 173 of the court filed empowered to direct further investigation. இதுக்கு கான்ட்ரவரியா தான் ரீட்டா நாயக்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. நான் ஏற்கனவே வகுப்பு நடத்தும் போது சொன்னேன், ரீட்டா நாயக்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பு இந்த விநாயக் தியாகியில ஓவரில் அடிச்சு. அடுத்து 2019 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், 2019 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 349, பேஜ் 349 வினுபாய், ஹரிபாய், மாலவியா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத், வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இது 2019 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 349ல. இதெல்லாம் ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் அவசியம் படித்து பார்க்க வேண்டும். ஒன்னுலையும் ஒரு தங்கச்சுரங்க மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. இது வந்து 173 கிளாஸ் 8 கேன் பி இன்வோக்ட் ஒன்லி போஸ்ட் காக்னிசன்ஸ். புலன் விசாரணை எடுத்ததற்கு பிறகுதான் 173 கிளாஸ் 8 முடிவு பண்ண முடியும். 156(3) என்ன பண்ண முடியும்? 173(8) ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், 153(6)(3) வந்து போலீஸ்ல பிரைவேட் கம்பெனி கொடுத்து நம்ம போலீஸுக்கு ஃபார்வர்ட் பண்றது. அதெல்லாம் பத்தி எந்த ஸ்டேஜில் எப்போ இன்வோக் பண்ணலாம், ரொம்ப அற்புதமாக விஷயங்கள் டீல் செய்திருப்பாங்க. நான் காலத்தில் அருமைகிறது இறுதி சுற்றுக்கு இறுதி 5 நிமிடங்களுக்கு வருகிறேன். ஏன்னா எனக்கு சுரேஷ் கொடுத்த நேரம் 1 மணி நேரம். எண்ணற்ற வகுப்புகள் அவருடைய சுன்னாலா அகாடமியில் ஓடிட்டு இருக்கு. நான் அதில் என்னுடைய வகுப்பை 7:30 மணியுடன் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இறுதி 5 நிமிடத்திற்கு வருகிறேன். 2023 லைவ்லா, 2023 லைவ்லா பக்கம் 136, பக்கம் 136, 2023 லைவ்லா பக்கம் 136. அனந்த் தானூர் கர்மியூஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்திய உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் MR சான்சி, டி ரவிக்குமார் ஜே இணைந்து வழங்கிய தீர்ப்பு. 173 கிளாஸ் 8 victim has a fundamental right of fair investigation and fair trial. நல்ல வார்த்தை கவனிக்கணும். ஆர்டிகிள் 21 ரைட் டு லீவ். இதெல்லாம் நம்ம படிக்க பார்க்கும்போது எது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. நம்ம எங்க சுத்தி வரோம்னா 173 கிளாஸ் 8ம் கான்ஸ்டிடியூஷன் வழியா நமக்கு வந்ததான். இன்னும் எப்படி சொல்ல வேண்டும் சொன்னா, நான் ஒருபடி மேல சொல்லணும் சொன்னா, இந்திய சட்ட கமிஷனுடைய 41வது அறிக்கையில தான் பழைய ஓல்டு கோடு 1973 கோடுக்கு முன்னாடி இருந்த கோட்ல இல்லாத விஷயத்த 1973 கோடுல 173 கிளாஸ் 8ன்னு 41வது சட்ட கமிஷனுடைய அறிக்கையின் பேரில் வந்ததுதான். தெரியுங்களா? என்ன வார்த்தையை போடுறாங்க பாருங்க. victim has a fundamental right of fair investigation and fair trial. Therefore, mere filing of the charge sheet and framing of the charges cannot be an impediment in order of further investigation, reinvestigation or de novo investigation. The facts so warrant. நல்லா கவனிக்கணும். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியாச்சு, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கிடையாதுன்னு இல்லை. இன்னும் சொல்ல போனா கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டுக்கு டி இன்வெஸ்டிகேஷன் கொடுக்க அதிகாரம் இருக்கு, டி நோவா இன்வெஸ்டிகேஷன் கொடுக்க அதிகாரம் இருக்கு. ஏன்னா அது இன்ஹரண்ட் பவர்ல வந்துடும். நம்ம இப்போ வரையறைக்குள் 173 கிளாஸ் 8ல நிற்கிறோம். சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் ஆஃப்டர் சேஞ்ச் இன் பவர்.
The court are not concerned with the stand taken by the state relevant time. Now, sufficient that relevant time when the state police took a particular stand. 13 was in power and sitting minister. 13வது இந்தியா இருக்கிற ஒரு மினிஸ்டர், அவருக்கு எதிராக உள்ள வந்த வழக்கு இது வந்து இந்திய உச்ச நீதிமன்றம் அடுத்த தீர்ப்பை சொல்ல குறிச்சிங்க. 2023 லைவ்லா 2023 லைவ்லா SC 365 straight through Central Bureau of Investigation versus Hemendra Reddy and another இந்த வழக்கிலையும் even after the final report is laid down before the magistrate, it is accepted. It is permissible for the investigation agency to carry out further investigation in the case. There is no bar against conducting further under Section 173 Class 8 CFPC. After the final report submitted on 173 to CRP has been accepted. Period to carry out further investigation under 173C, it is not necessary that the order accepting the final report should be reviewed, recalled or quashed. அதனால நீங்க படிக்கத்தான் உங்களுடைய சட்டம் அறிவு மேலோங்கும், அரைக்கத்தான் சந்தனம் மணக்கும். படிக்கத்தான் உங்களுடைய அறிவு, சட்டத்தின் பால் உள்ள அறிவு மேலோங்கும். அந்த வகையில் நீண்ட நெடுநாள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் காணொலியில் எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிற அன்புரிமைய சகோதரன் சுரேஷுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றிதனை தெரிவித்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறேன். அந்த சந்திப்பின் மணிமை, அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை, அது லீவில் இருக்கிற நாள், 179 பேர் இந்த வகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தமிழ் பால் மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவன். எங்கு சொன்னாலும் ஒரு தமிழ் கவிதையோடு தான் வகுப்பை துவக்குவேன். இன்று முடிக்கிற போது சொல்கிறேன், பொறுப்பிலே பிறந்து தன்னன் புகழிலே கிடந்த சங்கத்தின் இருப்பிலே இருந்து வகை ஏட்டிலே தவிழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நிறைவிலே நடந்தவரென மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாலே அந்த அன்னை தமிழ் தாயாம் கன்னி தமிழ் தாயை வணங்கி, என்னுடைய தம்பிகளே தங்கைகளே, போராடுங்கள், வெற்றி பெறுங்கள், படியுங்கள், உழையுங்கள், உங்களுக்கு வசந்த காலம் வானை தொடுகிற அளவில் விரைவில் கிடைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா வித் தி பர்மிஷன் ஆஃப் தி சுரேஷ் கேட்கலாம். நிறைய டவுட் கேட்கட்டும். அவங்க அந்த ஏபிபி போற இன்டர்வியூ போறவங்க எல்லாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஒருத்தர் ஒரு டவுட்டை கேளுங்கம்மா. ராஜலட்சுமி நீங்க வாழ்த்துனீங்கண்ணே. ராஜலட்சுமி நம்ம இதுல ஃபேக்கல்ட்டியாவே இருக்காங்கண்ணே. அவங்க டிஃபென்ஸ் கவுன்சிலாவும் இருக்காங்க. பெரிய போராட்டம் தானே, அவங்க அப்படியே போராடி வந்துட்டு இருக்காங்க. இந்த தடவை அவங்களுக்கு கடவுள் என்ன வச்சிருக்காரோ அது கிடைக்கட்டும். நிறைய பேர் அந்த இன்டர்வியூ போற கேண்டிடேட்ஸ் வேற ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. கண்டிப்பாக கேளுங்க. யாருக்கும் கேள்வி இல்லை என்றால் சொல்லுங்க. சார் ஒண்ணுல சார், டேக்கிங் காக்னிசன்ஸ்னா வந்து கோர் டேக் ஜுடிஷியல் நோட்டீஸ், சிம்பிளா அவ்வளவுதானே சார்? கோர்ட் டேக்கிங் நோட்டீஸ், ஜுடிஷியல் நோட்டீஸ் சிம்பிளா நீங்க சொல்றது ஒரே வரியில ஜுடிஷியல் நோட்டீஸ்னா போதுமா? Court apply his judicial mind in the paper, whether the offense made out or not, whether the offense committed by the accused or not. அதாவது இதெல்லாம் சிந்திச்சாதான டேக்கிங் காக்னிசன்ஸ் வரும். ஜுடிஷியல் நோட்டீஸ் மட்டும் வருமா தெரியுங்களா? அதனால நான் சொல்றது, நீங்க எப்போ ஒரு கேள்விக்கு ஆன்சர் எழுதினாலும் ஒரு ரூலிங்கை போட்டு எழுதுறீங்கன்னா மார்க் போடுறவங்க டக்குன்னு மார்க் போடுவாங்க. புரியுங்களா? சரி சார். ஏன்னா வந்து பிரிமினரி முடிஞ்சு போட்டு இப்ப நீங்க போடுறது மெயினுக்கு எழுதும் போது கண்டிப்பாக உங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்கு, ரூலிங்ல நீங்க இருப்பீங்களா, அதோட இல்லாம இப்ப என்னன்னா உங்களுடைய அறிவுகள் எந்த அளவுக்கு இருக்கு, கம்ப்யூட்டர்ல புரிதல் இருக்கிறதா, இப்படிலாம் பாக்குறாங்களாம். சென்ற முறை தேர்வுல வந்து அதிக இளைஞர்களை தேர்வு செய்ததற்கு காரணம், மேட்சுக்கு காரணம் என்னன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதான்னு பார்த்தாங்களாம். நான் ஒரு ஹைகோர்ட்டியோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த கணினி முறையில எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அது மாதிரி பண்ணலாம். அதனால எல்லா ஆஸ்பெக்டையும் நம்ம கத்துக்கணும், நல்லா படிக்கணும். சரி அஸ்வத்தாமனா? ஆமா சார். எஸ் சார். வணக்கம். சார் சொல்லுங்கம்மா. சார் அந்த வினுபாய் ஹரிபாய் மாலவியா கேஸ் இருக்குல்லங்க சார், சார் அதுல வந்து அக்யூஸ் தான் சார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்டிருப்பாங்க. ஆமா, நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கடைசியில என்ன சொல்றாங்க
பாத்தீங்களா? ஆனா அதுல வந்து அவங்க அதுக்கான தீர்வே அதுல வந்து அதுக்கான ஆன்சரே அதுல பண்ணிருக்க மாட்டாங்க சார். இந்த மாதிரி கேட்பீங்கன்னு தெரிஞ்சு அந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க 2 வாட்டி படிச்சமா, நீங்க இருக்கே பெரிய குழப்பம். என்னடா நம்ம உண்மையிலே ஆடி அல்டம் பேட்டர்ன் படி அக்யூஸ் வர முடியாத, இந்த கேஸ்ல அவங்க அதை பத்தி டச் பண்ணாம மத்ததெல்லாம் டச் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? எஸ் சார். அதனாலதான் நானும் ஒரு 3 தடவை ரீட் பண்ணி பார்த்தேன் சார். அதுக்கான ஆன்சரே அதுல கிடைக்கலங்க சார். அதனால அதுக்கு என்ன சார் தீர்வு? நீங்க அது வந்து டெஃபினட் ஆன்சர். நம்ம அதை விட்டுருங்க. எல்லா தீர்வு முடிவுல என்ன சொல்றாங்க, அக்யூஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது தெரியுங்களா? இன்னும் சொல்ல போனோம்னா அக்யூஸ் வந்து சேலஞ்ச் பண்ணவே முடியாதுன்னு தீர்ப்புகள் இருக்கு. நான் அதெல்லாம் உங்கள்ட்ட சொல்ல டைம் இல்லை தெரியுங்களா? ஓகேங்க சார். இன் வாட் வே யூ ப்ரிஜுடிஸ்னு கேக்குறாங்க தெரியுதா? உங்களுக்கு ஏகப்பட்ட தீர்ப்புகள் இருக்கு. நீங்க இன்னும் சொல்ல போனோம்னா நல்லா தயாரா ஏபிபி ஆகணும்னா நீங்க இந்த 461 462 இதெல்லாம் பாத்துங்க. நல்ல டெக்னிக்கலா அதெல்லாம் கொஸ்டின் நிறைய வந்துடும். இல்லீகல் ப்ரொசீடிங்ஸ் வெதர் கேன் பி கூட், இல்லீகல் cannot be good. இந்த இது வந்து டெக்னிக்கலா கோத்துருவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? எஸ் சார். பாருங்க, அதாவது நம்ம வந்து கிரிமினல் சைடுல ஈஸியா வந்துடலாமா? உங்களை மாதிரி நல்லா படிங்க. கேட்டு இந்த கேள்விக்கான எனக்கே நீங்க பெரிய குழப்பம். இந்த வினுபாய் கேஸ் நான் 2 வாட்டி படிச்ச மத்தியானம் 4 மணிக்கு. என்னடா அது அக்யூஸ் தானே கேட்கறான், அக்யூஸ் கேட்கறான், இதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணாம மத்ததெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இதை சொல்லுமா வேண்டாமன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் என்னால சொல்ல முடியாம இருக்க முடியல, சொல்லிட்டேன். நீங்க கண்டிப்பா கேட்டீங்க, சந்தோஷம், ரொம்ப படிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். டெஃபினட்டா நீங்க ஏபிபி தான் ராஜலட்சுமி. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் சொன்னா நடக்கும், கேட்டு பாருங்க சுரேஷ. நாங்க யார வந்து கிளாஸ் எடுக்கும்போது எந்தெந்த பார்ல செலக்ட் பண்றோமோ அவங்க நிதிபதி வந்துருவாங்க. பிற்பாடு ஜுடிஷியல் அகாடமில கிளாஸ் எடுக்கும்போது டைரக்டர் சாமிநாதன் தெரியுமான்னு கேட்டோம்னா கைத்துட்டு விடுவோம். அதுதான் எனக்கு கிடைக்கிற மரியாதையா நான் நினைச்சுக்கிறது. சொல்லுங்க, வேற யாரும் கேட்கணுமா கேள்வி? திரும்பி உங்க முகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார் கிளாஸ்ல. சீனிவாசன், நான் உங்க முகத்தை பார்க்கல சீனிவாசன். எனக்கு நிறைய சீனிவாசன் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட் உண்டு சார். சார் நீங்க பாத்திருக்கீங்க சார் பல வாட்டி. சீனிவாசன் நேட்டிவ் மதுரை சார். டிஜேவோட பையன். ஆமா ஆமா, நான் தான் சார் டிஜேவோட பையன். கரெக்டா? கரெக்ட் சார், கரெக்ட் சார். தம்பி, நான் யாரையும் மறக்க மாட்டேன் தம்பி. தேங்க்யூ சார். மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கு சார். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சார் உங்க கிளாஸ்க்காண்டி. எல்லா பேரும் வெயிட் பண்ணோம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. வினி அடிக்கடி எடுப்பேன் தெரியுங்களா? எனக்கு வந்து நிறைய ஸ்ட்ரைக் ரொம்ப நாள் இடம் நிறைய வகுப்புகள் உண்டு. கண்டிப்பா கருப்பு வந்து என்கிட்ட கருப்பு கிளாஸ்மேட் சார். எப்ப நீ கிளாஸ் எடுத்தாலும் லிங்க் அனுப்பிச்சிரு நானும் பார்க்கணும்னு சொல்லுவார் சார். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சீனிவாசன். வாழ்த்துக்கள் சீனிவாசன். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். அடுத்து வேற யாரும் பேசணுமா? வேற யாரும் பேசணுமா? கேட்கணுமா? என்ன சொல்லுங்க. டாபிக் இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ் ஷெட்யூல் பண்ணும்போது டாபிக் இருந்தாலும் கிரிமினல் சைடுல சொல்லுங்க, எடுப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் நீங்க சப்போஸ் மதுரையில போயிருந்தீங்கன்னா என்ன மாதிரி இன்டர்வியூல கொஸ்டின் கேட்டிருப்பீங்கன்னு அது இன்னொரு கிளாஸ் ஒரு எடுத்துக்கலாம் சார். இல்ல, நான் மதுரைக்கு அடையுமா அடுத்த இன்டர்வியூ வரேன். கண்டிப்பா இன்னொரு வாக்கு இன்டர்வியூ நடத்தாரு வரேன். நான் கேட்டா கம்ப்ளீட்டா சிஆர்பிசி ரூல்ஸ், அதாவது பிராக்டிஸ் ஓரியன்டா தான் கேட்பேன். அந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சரா கேட்க மாட்டேன். வெதர் யூ ஹேவ் நாலேஜ் இன் தி கிரிமினல் சைடு ஆர் நாட்ங்கறத கொஸ்டின்ல கண்டுபிடிச்சிரோம். பிராக்டிஸ் ஓரியன்டா தான் இருக்கும் கொஸ்டின். அந்த மாதிரி கேள்விதான் சார் எங்களுக்கு என்னன்னு தெரியணும். அந்த மாதிரி கேள்வி தான் நான் கேட்பேன். ஏன்னா 41 வருஷம் கிரிமினல் சைடுல பிராக்டிஸ்ல இருக்கிறது கேள்வி அதுல தான் வரும். ஓகே சார். ஓகே. நன்றி சீனிவாசன். நன்றி சீனிவாசன். நன்றி சீனிவாசன். வேற நன்றி சொல்லுங்க சுரேஷ். எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க சுரேஷ். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். யாருமா? நான் மன்னார்குடி ஏபிபி பேசுறேன் சார். வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். எக்ஸலென்ட்டா இருக்கு சார். நன்றி மேடம். நன்றி மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடமே நன்றி மேடம். ரொம்ப நன்றி மேடம். நன்றி மேடம். நன்றி மேடம். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். நன்றி மேடம். நன்றி மேடம். ரைட் சுரேஷ். சுரேஷ் டியர் பார்ட்டிசிபென்ட், உண்மையிலுமே அண்ணன் வந்து நிறைய ட்ரையல் நடத்திட்டு இருக்கிற இடத்துலனால நமக்கு ரொம்ப கொடுக்கல. ஸோ இப்போ எக்ஸாம் கால் ஃபார் இருக்கிறதுனால நானும் எதுக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ இனிமேல் போகிற நாட்களில் அந்த டிஜே கால் ஃபாரும் இருக்கு. ஸோ அதனால அண்ணா கொஞ்சம் டைம் ஒதுக்கி. கண்டிப்பா 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 சுரேஷ். சரிங்க. நன்றி சுரேஷ். டாபிக் வேற ஏதாவது டிஃபிகல்ட்டான டாபிக் இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம ஒண்ணு தப்பு இல்லை நடத்துவோம். நானும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க டிஃபிகல்ட்டேஸான டாபிக் கொடுத்தா நான் என்ன தயார் பண்ணிக்குவேன். தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட். ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. என்னை ரொம்ப போல்ந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப நம்ம அதுக்கெல்லாம் தகுதியான யோசிக்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. யாரும்
உங்ககிட்ட இருந்து இவ்வளவு தூரம் நீங்களாம் நினைக்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு பாரமா இருக்கு. இதை நான் நல்லபடியா காப்பாத்திக்கணும். கடவுள் எனக்கு அதுக்கு அனுதிரிக்கணும். நீங்க உங்களுடைய முழுமையான ஆசையில தான் வளர்ந்துட்டு இருக்கேன். அது தேங்க்யூ. நான் உண்மையாலுமே ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம் வணக்கம்.